உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பான தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் வீட்டு முற்றங்களை வந்து சேரும் ஒரு தமிழ் ஊடகம். இன்று நாம் கதைக்க இருக்கும் விடயம் சமகாலத்தில் பேசுபொருளாக உள்ளது. ஒரு தனிநபராக இருக்கின்ற அர்ஜுனா அவர்கள் கிளப்பிவிட்ட ஒரு சுகாதார இலாகா சம்பந்தப்பட்ட ஊழல்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லா உலகம் பூராம் எல்லா பக்கங்களிலும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அங்கெங்கெல்லாம் ஒன்று பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம். அவருடைய பின்புலங்கள் எங்களுக்கு தெரியாது. அவரை பற்றி நாங்கள் இனி பெரிதாக ஆழமாக நாங்கள் அதை எந்த ஆய்வும் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த சுகாதார இலாகாவிலே நடக்கின்ற, அதாவது வைத்தியத்துறையிலே நடக்கின்ற ஊழல்கள் அது அறிந்த விடயம். அதற்காக வேண்டி நான் போன கடந்த நேர்காணலில் சொன்னது போல எல்லா வைத்தியர்களையும் நாங்கள் கெட்டவர்களாக பார்க்க முடியாது. பணம் பறிக்கும் வைத்தியர்களும் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நாங்கள் ஊடகம் சார்பாக கூட அங்குள்ள பாமர மக்களை நேரடியாக தொடர்பு கொண்டு சிலருடன் கலந்துரையாடிய வகையில் பல பேர் விசனத்தை தான் தெரிவிக்கின்றார்கள். வைத்தியத்துறை என்பது தங்கள்கிட்ட பணம் பறிக்கிறார்கள், நாங்கள் ஏழைகள், எங்கள்கிட்ட நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை எங்களை வருத்தங்களுக்கே கொடுக்க முடியாத அளவிலே நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் என்ற ஒரு கருத்தை தான் அங்கு முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் இப்போ ஒரு சில ஆய்வுகளை நாங்கள் பார்த்த பொழுது இந்த பேஷண்ட்ஸ், அதாவது நோயாளிகள் கொஞ்சம் கருத்துக்களை முன்வைத்துக்கிறார்கள். அதில் என்னன்னு சொன்னால் அதை டாக்டர்ஸ் தங்களோட பாவிக்கிற நேரம் மிக குறைவு. அதே நேரத்தில் அவைக்கு எங்களை பற்றி தெரியாது. மற்றது அவை தாங்கள் சொல்கிறத சரியாக கேட்குறே இல்லை. அடுத்தது அவை கூடுதலாக அந்த காசை, ஃபினான்ஷியல் காசை டார்கெட் பண்ணித்தான் இந்த வேலையை அவை செய்யணும் அண்டு பல குற்றச்சாட்டுகள். மற்றது ஒரு வைத்தியரும் ஒரு நோயாளியும் பேசும்பொழுது அவர்களுடைய ஒரு ஐ கான்டாக்ட்னு சொல்லுவார்கள், கண் நேரே பார்த்து பேசணும், அப்படியான இதுகளும் இல்லை என்று, அந்த ஃபேக்டர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றது. அப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பேச போகின்றோம். அதாவது ஒரு வைத்தியருக்கும் ஒரு நோயாளிக்கும் இடையிலே தொடர்பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்பது. அந்த வகையிலே தாயகத்திலிருந்து மருத்துவ கலாநிதி அன்புக்குரிய உதயசீலன் அவர்களையும், புலத்திலிருந்து மருத்துவ கலாநிதி மனோகரன் அவர்களையும் நாங்கள் இன்று அழைத்து வந்திருக்கின்றோம். புலத்திலே வைத்தியர்களுடைய தொடர்பாடல் நோயாளிகளுடன் எப்படி இருக்கின்றது என்பதையும், தாயகத்திலே இந்த நாங்கள் சொன்ன விடயங்களைத்தானே உண்மையா அல்லது டாக்டர்ஸ் எல்லாம் அப்படித்தான் நடக்கினமா என்பதை பற்றி உதயசீலன் அவர்களும் பேசுவார்கள். நாங்கள் முதலில் புலத்திலிருந்து தொடங்குவோம். மனோ, நீங்கள் வணக்கம். வணக்கம் மனோ, மிக சிறப்பு, சந்தோஷம் நீங்கள் இந்த விடயத்திலே கலந்து கொண்டது. உதயசீலன் உங்களுக்கும் வணக்கம். நீங்கள் கனகாலமாக இந்த வைத்தியத்துறையிலே சேவையாற்றி வருகின்றீர்கள். உங்களுடைய அனுபவம், நீங்கள் உதாரணமாக இப்போ இந்த புலம்பெயர் தேசங்களிலே மருத்துவ கல்லூரியில் 6 வருஷம் 7 வருஷம் படித்தா தான் நீங்கள் ஒரு மருத்துவராக ஆகலாம். அப்போ நீங்கள் படிக்கும் பொழுது அனட்டோமி படிச்சிருப்பீங்கள், ஃபிசியாலஜி படிச்சிருப்பீங்கள், ஹிஸ்டாலஜி படிச்சிருப்பீங்கள், மைக்ரோபாலஜி படிச்சிருப்பீங்கள், எம்ப்ரலஜி படிச்சிருப்பீங்கள், ஜெனட்டிக் படிச்சிருப்பீங்கள். அப்படி ஒவ்வொரு பாடங்களும் உங்களோட தொழிலுக்கு தக்க மாதிரியான பாடங்கள் இருக்கின்றது. அதே போன்று இந்த மனித நேயத்துடன் நோயாளிகளுடன் எப்படி நாங்கள் தொடர்பாடலை ஏற்படுத்த வேணும் என்பதற்காக ஸ்கில் ஃபார் கம்யூனிகேஷன் வித் பேஷண்ட்ஸ், அதாவது பேஷண்ட்ஸோட நோயாளிகளுடன் நாங்கள் எப்படி தொடர்பாடல்களை வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு பாடம் இருக்கிறது இங்கே புலம்பெயர் தேசங்களிலே. நீங்கள் உங்களுடைய தொடர்பாடல்களை எப்படி உங்களுடன் வருகின்ற உங்களுடைய பேஷண்ட்ஸோட நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் என்பதை பேசலாம். சொல்ல முதல் நான் குறிப்பாக கம்யூனிகேஷனை பற்றி ஒரு சின்ன 2 நிமிஷம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு கம்யூனிகேஷனால அதாவது ஏற்படுகிற என்ன காரணத்தால எங்களுக்கு கம்யூனிகேஷன் நோயாளிக்கும் மருத்துவருக்கும் என்ன பிரச்சனை இருக்குண்டு, கம்யூனிகேஷன்ல எடுக்கலாம இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதை எப்படி சரி செய்யலாம்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு நான் ஒரு 3-4 என் சொந்த
அனுபவத்தை உங்களோட பகிரலாம். எப்படி இந்த நோயாளியோடு எப்படி நடந்தது வேண்டும். அதே நேரம் படிக்க எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விதமான பகுதி விதமாகத்தான் சொல்லி அவர்கள் எங்கள் படிப்பிப்பார்கள். இப்படி இந்த மாதிரி நோயாளியோட அனுபவம் சேரணும் என்று. அப்ப தொடக்கத்துல வந்து நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த உலகத்துல வந்து இந்த கொம்யூனிகேஷனாலதான் எல்லா பிரச்சனையும் உருவாகிறது. கொம்யூனிகேஷனாலதான் எல்லா பிரச்சனையும் சோல்வ் பண்றதா இருக்குது. இப்ப பொதுவா எடுத்து பார்த்தோம் என்றால் நாங்கள் பிறக்கும் போதே எங்களுக்கு எவ்வளவு சுவாசம் முக்கியமோ அது மாதிரி நாங்கள் பிறந்த உடனே குழந்தை அழுகுது. அது ஒரு கொம்யூனிகேஷன். அழுதுதான் தாயோட மருத்துவரோட கொம்யூனிகேஷன் எடுக்குது. அந்த அழுகிறதே ஒரு கொம்யூனிகேஷன். அப்ப இறக்கும் போது நாங்கள் எங்களோட சுவாசம் நின்ற உடனே நாங்கள் இறக்குறோம். அதுவும் எங்களுக்கு ஒரு கொம்யூனிகேஷனா இருக்குது. அவர் மறைந்து விட்டார். அப்ப எங்களுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த கொம்யூனிகேஷன் வந்து மிகவும் முக்கியமானது. அப்ப இங்க பொதுவாக நாங்கள் மேல நாட்டுல கதைக்கிறது வந்து அடுப்படியிலிருந்து அரசியல் வரை, அடுப்படியில் இருந்து அரசாங்கம் வரை, கூடுதலாக இங்க வந்து மக்களாகி நாங்கள் ஒரு குடும்பத்துல இருக்கிறார்கள் வந்து அடுப்படியில, அதாவது கிச்சன்லாம் நாங்கள் எல்லாத்தையும் கதைச்சு இன்றைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், என்ன பிரச்சனை இருக்குன்னு கதைக்கிறோம். அது ஒரு கொம்யூனிகேஷன். அதே மாதிரி அரசாங்கம் வந்து அதே ஒரு கொம்யூனிகேஷன். அது ரெண்டும் இயங்கினாத்தான் ஒரு நாடு ஒரு உருப்படியாக இயங்கும். அடுப்படியும் இயங்க வேணும், அரசாங்கம் இயங்கினாத்தான் நாடு சமுதாயம் இயங்கும். அது ரெண்டும் முக்கியமா இருக்கணும். இது வந்து குறிப்பா சொல்றேன்டா. இப்ப வந்து நாங்கள் படிக்க வந்து எங்களுக்கு சொல்லுவீங்கன்னா, நீர் ஒரு நோயாளி வந்தால் உங்களோட நோயாளி கதைச்சு கிட்டத்தட்ட 70-80% நோயாளியின் பிரச்சனையை நாங்கள் ஒரு ஹிஸ்டரி எடுக்கிறோம். எங்களுக்கு ஒரு படிமுறை இருக்கு, அப்படி ஹிஸ்டரி எடுக்கணும். கிட்டத்தட்ட 70-80% ஹிஸ்டரியை நாங்கள் எடுத்தோம் என்றால் அந்த நோயாளிக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு 70-80% கண்டுபிடிப்போம். மிச்சம் 20% தான் நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்தோ அல்லது எக்ஸ்ரே எடுத்தோ ஸ்கேனிங் எடுத்தோ மிச்சத்தை எடுத்து நாங்கள் 100% அவருக்கு இது இருக்காண்டு மருந்து கொடுக்கலாம். அப்ப கிட்டத்தட்ட அந்த 80% வந்து 70-80% வந்து நாங்கள் நோயாளியோட எப்படி கதைக்கிற வேண்டும். அப்படி கதைக்கிறதுக்கு எங்களுக்கு கட்டாயம் அந்த கம்யூனிகேஷன் தான் மிகவும் மிகவும் முக்கியமானது. அப்ப இங்க வந்து இந்த பெரும்பாலும் வந்து எங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து வைத்தியருக்கும் நோயாளிக்கும் பிரச்சனை வர்றது வந்து பொதுவாக கதைக்கிற விஷயம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லயோ இல்லாட்டி ஏசியாலோ கதைக்கிற வந்து உலகத்திலேயே கதைக்கிற விஷயம் வந்து வைத்தியருக்கு நேரம் காணாது. அது எல்லாராலும் சொல்லப்படுறது. அங்கேயும் தாய்நாட்டிலும் சரி இங்கேயும் அதைத்தான் சொல்கிறார்கள். அதை நாங்கள் எப்படி சீர் செய்யணும்னு நான் திரும்பி வாரேன். அடுத்தது வந்து வைத்தியருக்கு வந்து வேலைப்பழுவாலே அவரை வேலையால சரியா ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டிருப்ப அவருக்கு நேரம் கதைக்கலாம். சில நேரம் வந்து அந்த ஒரு வைத்தியர் வந்து தொடர்ந்து ஒரே வேலை செய்யக்க அந்த வேலையிலே அவருக்கு சலிச்சு போயிருக்கலாம். அது கூடிய ஒரு பிரச்சனையா வரும். கம்யூனிகேஷனுக்கு ஒரு பிரச்சனை வரும். இங்க வந்து சொல்லுவேன் அது உயிர் பிறந்த அந்த சலிச்சு போயிருக்கு. அப்ப அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன் இருக்கிற இல்லையா. அதோட வந்து இளம் வைத்தியர்கள் வந்து அவர்களுக்கு பயிற்சி காணாமல் இருக்கலாம். அது ஒரு காரணமா இருக்கலாம். அடுத்தது வந்து நாங்கள் வந்து எந்த விதமான பாசை நாங்கள் தாய்மொழி தமிழை கதைச்சாலும் அதுக்கெல்லாம் சரியான பிரச்சனைகள் வரும். பாச கதைக்க சரியான முறையில கதைக்கிறோம் உண்டு. ஏண்டா மக்கள் வந்து ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வயிற்றுல வந்து உங்களுக்கு வயிற்று புண்ணு வச்சு கொண்டோம் என்றால் வயிற்றுல சொல்லிடுவோம். சில பேர் சொல்லுவாங்க வயிற்றுல நோவுதண்டு. அடுத்த பேர் சொன்ன எனக்கு வயிற்றுல எரியுதுன்னு சொல்லுவார். அடுத்த பேர் வந்து சொல்லுவார் எனக்கு வயிற்றுல புகையுதண்டு. அப்ப எல்லாத்தையும் உள்வாங்கித்தான் நாங்கள் அதை சரி செய்யணும். எது உண்மையான கம்யூனிகேட் பண்ணாதான் நோயாளிக்கு என்ன இருக்கண்டு. அப்ப அந்த லாங்குவேஜ் வந்து அந்த பாசை வந்து மிகவும் முக்கியம். எந்த பாசை என்ன மாதிரி கதைக்கிறோம். அடுத்தது வந்து மிகவும் முக்கியம் வந்து கெமிஸ்ட்ரி. அதாவது வந்து நோயாளிக்கும் வைத்தியருக்கும் என்ன மாதிரியா ஒத்துப்போகும் தன்மை அது மிகவும் முக்கியம். அந்த ஒத்துப்போகும் தன்மை இல்லை என்றால் நாங்கள் முதல் நாளே அந்த நோயாளிக்கும் வைத்தியருக்கும் தொடர்பு குறைஞ்சிடும், நம்பிக்கை குறைஞ்சிடும். அந்த ஒத்துப்போகும் தன்மை மிகவும் முக்கியம். அதை நாங்கள் அதை நாங்கள் சரி செய்யணும் கட்டாயம். அது எம்பத்தி அண்ட் கம்பேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கெமிஸ்ட்ரி செமி. சில நேரம் வந்து நாங்கள் நோயாளி வந்து சில நேரம் வந்து அவர்கள் எங்களுக்கு தங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை முழுவதையும் சொல்ல மாட்டார்கள். சில நேரம் அவர்களுக்கு வந்து முந்தி ஒரு வைத்தியரோட ஏதாலும் ஒரு காரணத்தாலே நம்பிக்கை இல்லாம போயிடும். அப்ப எங்களுக்கு வந்து நாங்கள் ஹிஸ்டரி எடுக்க அவர் எல்லாத்தையும் சொல்ல மாட்டார்கள். அப்ப எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும் என்ன பிரச்சனை இருக்குன்னு உண்மையாக. அப்ப இதுகள் வந்து மெயினான காரணங்கள் வந்து எங்களுக்கு அவர்கள் சொல்றது வந்து எங்களுக்கு நேரம் இல்லையென்று எங்களுக்கு நேரம் இல்லையென்று நாங்கள் அவர்களோட எந்த பாசையில கதைக்கிறோம் என்றும். அடுத்தது ஒத்துப்போகும் தன்மை அது மிகவும் முக்கியம். அதாவது நாங்கள் இது இப்படியான பிரச்சனையில நாங்கள் எப்படி அடிப்படை பிரச்சனையை எப்படி ஒரு நல்ல விதமான ஒரு நம்பிக்கை தன்மையான ஒரு கம்யூனிகேஷனை உருவாக்க வேண்டும் என்றால் நாங்கள் கன விதமாக செய்யலாம். அது
எப்படி செய்யறாண்டு. முதலாவது வந்து நாங்கள் ஒரு அன்பாகவும் நட்பாகவும் இருக்கணும். நட்பு வந்து எல்லை மீறக்கூடாது. நட்பு எல்லை மீறினா அது வேறு பிரச்சனையா போயிடும். அன்பாயும் நட்பாயும் இருந்து நம்பிக்கைத்தன்மையை ஏற்படுத்தணும் நோயாளியோட. முதலாவது மிகவும் முக்கியம். அடுத்தது வந்து நாங்கள் ஒரு நோயாளியோட கதைக்கும் பொழுது காது கொடுத்து கதைக்கணும், லித்த பண்ணணும், எவ்வளவு லிசன் பண்ணணும், எவ்வளவுத்துக்கு எங்களால முடியுமோ லிசன் பண்ணணும். அதே நேரம் நாங்கள் வந்து நோயாளியை பார்க்கும் பொழுது 2 கண்ணையும் 4 கண்ணும் தான் கதைக்கணும், வேறு ஒன்றும் செய்யக்கூடாது. பொதுவாக வந்து நாங்கள் எப்படின்னு அநேகமான பிஸியா இருக்கிற டாக்டர்ஸ் வந்து டெலிஸ்கோப்பை கழுத்துல போட்டுட்டு இருப்பார்கள். என்னை பொறுத்தவரையில் அதை கழுத்தால் எடுத்து மேசையில வச்சு போட்டு கதைச்சா அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நோயாளிக்கு ஒரு தென்பா இருக்க வேண்டாம், அந்த டாக்டர் என்னோட கதைக்க போறாரு, அதுக்கு நேரம் இருக்கட்டும், அது ஒரு அறிகுறியா இன்டிரெக்டா ஒரு அறிகுறியா கொடுப்பேன். சில டாக்டர்ஸ் போனா டாக்டர் வந்து இப்படி இப்படி கையை கட்டிக்கொண்டு இப்படி இப்படி இருப்பினோம். அதெல்லாம் வந்து ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் அதுவும் முக்கியம். அதோட நாங்கள் ஒரு பேஷண்டோட கதைக்கும் போது, நோயாளியோட கதைக்கும் போது கட்டாயம் நாங்கள் கம்ப்யூட்டரையோ இல்லாட்டி பேப்பரையோ வேறு ஒரு அலுவலன்னு பார்க்க கூட நோயாளியை பார்த்தபடி நோயாளியின் கண்ணையும் பார்த்து காது கொடுத்து கேட்கணும். அது மிகவும் முக்கியமான ஒரு, அப்பதான் அந்த நோயாளிக்கு விளங்கு தன்னை பிரச்சனையை அவருக்கு கேட்க விரும்புகிறாரு. அப்பதான் அவைய தங்களோட ஓப்பன் பண்ணிவிடும், தங்களோட மனதில் இருக்கிறத திறந்து விடுகிறோம் என்றதையும் சொல்லக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து நாங்கள் கதைக்கும் பொழுது அவர் கவலைப்பட்டிருக்கணும், அவற்றை உணர்ச்சிகளை அறிய வேணும். என்ன விதமான உணர்ச்சிகளா இருக்கும், கோபமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், பல விதமான உணர்ச்சிகள் இருக்கும். கூடுதலாக தாய்நாட்டுல வந்து இப்போ ஒரு ஆள் சண்டையில இறந்திருக்கலாம், ஒன்று வருத்தத்தால் இறந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கு. அப்படி சொல்லிக்க நாங்கள் அவைக்கு சொல்லி ஆறுதல் கூறி அதுக்கு பிறகுதான் தொடர்ந்து கதைக்க வேணும். அப்படி ஆறுதல் கூறைக்க வந்து அவை தெரியுது. அப்ப இந்த வைத்தியர் வந்து தன்னை மதிக்கிறார், தனக்கு ஒரு ஆறுதல் கூறுறாரு. அப்ப அது ஒரு மிகவும் மனிதாவான முறையில இருக்கும் அவர்களுக்கு. அது கட்டாயம் நாங்கள் இங்கேயும் அது கட்டாயம் செய்திருந்தாங்கள் அந்த அப்படியான இதுகள். அடுத்தது வந்து நாங்கள் சில நேரம் நோயாளி வரும் பொழுது நோயாளி வருத்தத்துல வருவினோம். அப்ப நோயாளிக்கு எல்லாத்தையும் அவரால் கூற முடியாது. அதன் காரணமாக நாங்கள் கூடுதலாக அந்த குடும்பத்தில ஒரு தாய் தகப்பன் இல்லாத சகோதரங்கள் வந்தால் அவை மூலம் எப்படி அவையோட கதைச்சு எப்படி நோயாளிக்கு இருக்கிற பிரச்சனை அறியலாம். அதுவும் மிக முக்கியம். நோயாளி அதுக்கு அனுமதிக்க வேணும். இந்த நாட்டில் அது நாங்கள் அனுமதி கேட்டுத்தான் கதைக்கலாம். ஆனா இலங்கையில எனக்கு அதை பற்றி படிவாக தெரியாது. சில நேரம் பிரச்சனை இல்லாமல் கதைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏண்டா இங்க வந்து 16 வயதுக்கு மேல் என்றால் நாங்கள் நோயாளியோட தொடர்ந்து கதைக்கலாம். 16 வயது குறை என்றால் அதுக்கு குறை என்றால் பேரண்ட்ஸோட கேட்டு கதைக்கலாம். அதுக்கு மேல் என்றால் தனியாக நோயாளி தான் அனுமதி கொடுக்கணும். அது ஒரு முக்கியம். கார்டியன் வரணும் 16 வயதுக்கு என்ன. அப்ப இது வந்து மிக முக்கியமான விஷயங்கள் நாங்கள் இருக்கோம். நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். என்ன காரணம் என்றால் நாங்கள் இவ்வளவு நேரத்தை பாதிக்கணும் ஒரு நோயாளியோட கதை கேட்க. இங்க வந்து ஒரு வலதுசாரி கட்சி இருந்த ஒரு அமைச்சர், இலங்கைக்கும் போனவர் அமைச்சர் அஸ்திரி நொக்லபி என்ற அவர் வந்து ஒரு மனநோய் ப்ரொஃபசர், அதாவது வந்து சைக்காட்ரி ப்ரொஃபசர். நாங்கள் படிக்கும் போது அவர்கள் எங்களுக்கு சொன்ன கதை ஒரு பகுதியான கதை தான். அது ஒரு உற்று நோக்கி பார்த்தால் அது என்னத்துக்காண்டு விளங்கும். அது ஒரு குடும்பத்துல வந்து ஒரு குடும்பம் ஆணும் பெண்ணும் இருந்து கல்யாணம் செய்து அவர்களுக்கு கனகாலமா இருந்திருக்கணும். அவை ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதுக்கு ஒரு பிள்ளை ஒன்று பிறந்திருக்கு. அந்த பிள்ளையின் தலை வந்து சிவப்பு கலர், தலைமயிருந்து வந்து சிவப்பு. அப்ப அவ 2 பேருக்கும் நார்மல் கலர், இங்க வெள்ளை கலர். அப்ப இவன் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பிரவுன் கலரான ஒரு ஆள் இருந்திருக்குது, ஒரு ஃபேமிலி ஒன்று இருந்திருக்கு. அப்ப இந்த கணவருக்கு வந்து சரியான அமிச்சம் வந்து என்ன மனைவி ஏதோ பிள்ளையா நடந்துட்டு அந்த மனைவிக்கு. அப்ப அவர்களுக்கு சரியா மனநோய்பட்டு சரியான பிரச்சனையா இருக்கு. அப்ப அவர்கள் வந்து ஒவ்வொரு டாக்டர்ஸ்டும் போவினோம். கடைசியில வந்து ஒரு ஃபேமிலி பிசிஷியன் வந்து அவரால் ஒன்றும் செய்யலாம் போச்சு. அவர் வந்து சைக்கியாட்ரிட்டு அனுப்புறார். அப்ப சைக்கியாட்ரிட்டு அனுப்பி அவர் இருந்து ஒரு மனத்தியாளத்துக்கிட்ட எல்லாம் கதைச்ச வேண்டிய பிரச்சனையில ஆரம்பத்துல இருந்து கேட்டு எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு கடைசியில கேட்டார், உங்களுக்கு எவ்வளவு காலமாக பிள்ளை இல்லாம இருந்துண்டு. அப்ப அவர் சொன்னார் 15 வருஷம் உண்டு. அப்ப துருப்பிடித்திருக்கலாம்னு முஸ்பாத்தியா சொல்லியிருக்கிறார். அப்ப இது காரணம் வந்து துருப்பிடித்தல், அது சும்மா முஸ்பாத்தியா சொன்னது கழிச்சு இவ்வளவு நாளும் பிரச்சனையை அவர் சோல்வ் பண்ணி இருக்கிறாரு, அது ஒரு இன்டிரெக்டா. அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை வந்து இது வந்து எப்படி நாங்கள் ஒரு பேஷண்ட் இவ்வளவு நேரத்தை கொடுத்து கழிச்சு எடுக்கிறாண்டு. அடுத்தது வந்து நாங்கள் எப்படி ஒரு உதாரணம், இப்படி நாங்கள் எப்படி நல்ல விதமாக செய்ய வேணுமா இருந்தால் வந்து நாங்கள் ஒரு
ஒரு பேஷண்டோட ஒரு ஹிஸ்டரி எடுத்து எல்லாம் செய்த பிறகு நாங்கள் அந்த பேஷண்ட்டுக்கும் நாங்கள் நேரத்தை கொடுக்கணும், அதையும் எங்களோட சேர்ந்து வரவணும், ஒரு முடிவெடுக்க ஒரு வருத்தத்தின் சொல்லி இவ்வளவு வருத்தம் உங்களுக்கு இருக்குது, இன்னும் செய்ய போறோம் அப்ப பேஷண்ட்டும் ஒரு முடிவெடுத்தா தான் அது கடைசியில அவர்கள் அந்த மருந்து எடுக்கக்கூடியதா இருக்கும். நாங்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தா தான். மிகவும் முக்கியம் வந்து நாங்கள் ஒவ்வொன்று செய்யக்க வந்து ஏன் நாங்கள் உங்களோட கதைக்கிறோம், என்னத்துக்காக இவ்வளவு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், என்னத்துக்கு செய்கிறோம், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரணத்தை கூறி விளங்கப்படுத்தினால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்போ இங்க டாக்டர் வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து பேஷண்ட்டை வந்து இதுக்குள்ள வந்து இன்வால்வ் பண்ணணும்ன்றது. நாங்கள் இப்போ எந்த உதாரணத்துக்கு சொல்றேன்டா, நாங்கள் இங்கே டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் மெடிசின் எழுதி தருவார். எழுதி தந்தால் அவன் முதல் சொல்றது வந்து நீ மெடிசினை முதல் ஸ்டடி பண்ணு, இந்த மெடிசின் பேர் என்ன, இது சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, இந்த வெப்சைட்ல போய் இதை பார்க்கலாம், இது முழு டீட்டெயிலும் இருக்குது. அப்படி இல்லாட்டி அந்த மெடிசினை பற்றி பிரிண்ட் பண்ணி ஒரு பேப்பர் ஒன்று தருவார், இதை வீட்டை கொண்டே முதல் வாசி. ஆனா அதே நேரம் வந்து நோயாளிக்கும் நாங்கள் ஒரு பொறுப்பை கொடுக்கணும். தனியே வைத்தியர் மட்டும் பொறுப்பு இல்லை, எல்லாத்துக்கும் நோயாளியிலும் பொறுப்பு இருக்கு. நோயாளி வந்து ஒரு வைத்தியர்கிட்ட வரும் பொழுது கட்டாயமாக அவர்கள் ஏழும் என்றால் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு நோட் புக்ல அவர்களுக்குள்ள பிரச்சனையை எழுதி கொண்டு வரணும், ஒரு குறிப்பொண்டு எழுதி கொண்டு வரணும். அத்துடன் அவர்கள் அந்த மருந்துகள் என்ன மருந்துகள் பாவிக்கிறார் என்று கட்டாயம் எடுத்துக்கொண்டு வரணும். அடுத்தது முதல் இடத்து பரிசோதனை இல்லாட்டி வேற எக்ஸ்ரே ஸ்கேனிங் எடுத்திருந்தா அது ஆன்சரையும் கொண்டு வந்தால் இந்த வைத்தியருக்கு சுகமா இருக்கும், என்ன செய்ய வேணும். அப்ப அவைக்கு செய்யறது நேரமும் குறைவா இருக்கும், விளக்கப்படுத்துறதும் ஈஸியா இருக்கும், தொடர்பையும் ஏற்படுத்துறது சுகமா இருக்கும். கட்டாயம் வந்து நோயாளியும் ஒரு பொறுப்பு எடுக்கணும் வைத்தியரோட சேர்ந்து. அடுத்த ஒரு உதாரணம் வந்து இப்ப வந்து இங்க வந்து வயது போனவர்கள்லாம் கூட இருக்கிறார்கள். வயது போனவர்கள் வந்து என்னட்ட ஒரு வருஷமா 2 வருஷத்துக்கு முதல் ஒரு வயது போன 84 85 வயது போன முதிர்ந்த ஒரு பெண்மணி வந்து அவருக்கு என்னோட காய்ச்சிட்டு அவருக்கு கொஞ்சம் பிளட் பிரஷர் இருந்தது. எல்லாத்தையும் நான் மருந்து பாவிக்கிறோம். நான் சொன்னேன், நீங்கள் வேற மருந்து மருந்து கூட்ட தேவையில்லை, நீங்கள் போயிட்டு ஒரு 2 கிழமை பிறகு திரும்பி வாங்க உண்டு. ஆனால் அவ வந்து 3ஆம் நாளே திருப்பி என்னட்ட வந்திருக்கிறான். அப்ப அவ சொல்லியிருக்கா, நான் சொன்னேன் அப்படி தலையடி வந்தா தலைச்சுத்து வந்தால் நீங்கள் திருப்பி வரலாம், பிரச்சனை எந்த நேரம் வரலாம். அப்ப அதை வச்சு கொண்டு அவ 3ஆம் நாள் எங்கட ஆபீஸுக்கு அடிச்சு சொல்லியிருக்கேன், எனக்கு தலையடி தலைச்சுத்து வர போனேன்னு. அப்ப சரி வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க வந்து காய்ச்சி போனா பிளட் ப்ரெஷர் எல்லாம் வளர்ந்துட்டு அதே மாதிரி தான் பெருசா கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அப்ப நான் அவ பார்க்க விளங்கிச்சு, அவருக்கு வேற ஏதோ சொல்ல ஒண்ணும் போல இருக்கு, என்னோட கதைக்கிறதுக்கு அந்தரப்பட்டு கொண்டிருந்தா. அப்ப நான் என்ன ஆறுதலா இருந்து என்ன பிரச்சனை, உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி கதைக்கத்தான் அவ சொல்றா, அவன் மகள் வந்து மருமகன் வந்து டிவோர்ஸ் எடுக்க போறா, என் பேரப்பிள்ளை வந்து மருந்து பாவிக்க துவங்கிட்டார். மருந்துன்றது நார்கோட்டிகா ட்ரக்ஸ் பாவிக்க துவங்கிட்டார். அப்ப அதாலே அவருக்கு வந்து மன வருத்தம், நித்திரையும் கொள்ளையில. அதால உண்மையா அவருக்கு இந்த பிளட் பிரஷர் வந்து உண்மையா கூடதுக்கு காரணம் அந்த மன வருத்தத்தால அந்த பிரச்சனை. அப்ப அப்படி நாங்கள் அவையோட கதைச்சு உள்வாங்கினாத்தான் அவைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். நான் மருந்துக்கு பிளட் பிரஷருக்கு நான் மருந்து கூட்டி கொடுக்க தேவையில்லை. இரண்டால் அவன் அடிப்படை பிரச்சனை வந்து அவ டிப்ரெஷன் மன வருத்தம், மன அழுத்தத்துல இருக்கிறா. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அவரோட காய்ச்சி அதுக்கேற்ற மாதிரி உதவி செய்யணும். அப்ப என்ன ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டாம், இது உதாரணத்தால விளங்கப்படுத்தினா தான் ஈஸியா இருக்கும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு. இப்படி ஒரு இளம் ஒரு 35 வயது ஆண் மகன் வந்து என் லிஸ்ட்ல இருக்கிறார். அவர் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை என்னோட கதைக்கு வேணும். அப்ப நான் வந்து ஒரு தீவிர எமர்ஜென்சி யூனிட்ல வேலை செய்து இருந்தேன். அப்ப வந்து அங்க வந்து தாதிமாரோட கதைச்சு அவருக்குமே ஒரு வருத்தம் இல்லை. ஆனால் அவர் சொல்லியிருக்கார், டாக்டரோட அந்த கதைச்சே ஆகுவானும். அப்ப அவையோட சண்டை பிடிச்சு அவர் என்னோட வர வேணும்னு சொல்லிடுறா. அப்ப வந்து தாதிமார் என்ன வந்து கேட்கிறா, டாக்டர் இப்படி என்னோட கதைக்கு வேணுமா என்னண்டு. சரி, அப்ப எந்த பேஷண்ட் தானே, நான் ஒன்றியெல்லாம் கட்டாயம் கதைக்கத்தான் வேணும். அப்ப நான் உள்ளே கூட்டிக் கொண்டு வச்சிருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். சாரி, அவரை பார்க்க தெரியுது, அவர் சரியான ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு பயந்து கொண்டிருக்கிறார். அப்ப இருந்து 5 நிமிஷம் கொடுத்து பார்த்தேன்னு கதைக்கு இல்லை. அவரால் என்ன சொல்றோம் என்ன பிரச்சனைன்னு சொல்ல அவருக்கு இயலாம இருக்கு. திருப்பி ஒரு 5 நிமிஷம் இருந்து காய்ச்சி போட்டு நான் போய் முதுகுல தட்டி என்ன பிரச்சனை, உண்மையான பிரச்சனையை சொல்லும், நான் நமக்கு என்ன செய்யலாமண்டு. அப்ப அவர் சொல்றார், எனக்கு வந்து குழந்தை ஒன்று பிறப்போதண்டு. அப்ப நான் இன்னும் குழந்தை பிறக்கிறது நல்ல தானே, நான் வாழ்த்து சொல்லி போட்டு இருக்க அழத்து வாங்கிட்டார். அப்ப கேட்டேன், ஏன் அழுகிறீர், என்ன பிரச்சனை உண்டு? எனக்கு குழந்தை பிறக்கிறது எனது மனைவிக்கு தெரியாதுண்டு. அப்ப அவர் வந்து வேற ஒரு ஆளோட மனைவியோட மனைவியை விட்டு வேற ஒரு ஆளோட தொடர்படுத்து பிள்ளை பிறக்குது. அப்ப அந்த ஒரு அவற்ற பிரச்சனை அவருக்கு
அப்ப அந்த இது ஏன் சொல்றேன், அந்த நேரத்தை கொடுத்து காய்ச்சத்தான் எப்படியும் எங்களுக்கு சொல்லி வேண்டிய பிரச்சனையை அதுக்கப்புறம் தான் அவங்க சோல்வ் பண்ணலாம். அவர்கிட்ட பிரச்சனை பெரிய பிரச்சனை உண்மையா. ஒரு கல்யாணம் செய்து அவரோட வேற ஒரு மனைவியோட வாழ்றார், அதே நேரம் வேற ஒரு மனைவி பெண்ணோட தொடர்படுத்து பிள்ளை இருக்குது. அப்ப அவருக்கு சரியான குடும்ப பிரச்சனை, மன பிரச்சனை, கன பிரச்சனையோட மக்கள் வருவார்கள். அப்ப நாங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வச்சிருந்தா தான் ஒரு வைத்தியருக்கும் நோயாளிக்கும் ஒரு நட்பு இருக்கணும். அது எல்லாம் மீறாத நட்பா இருக்கணும். அன்பாயம் இருந்தால் நாங்கள் கன பிரச்சனையை நாங்கள் சோல்வ் பண்ணி கொள்ளலாம். என்றால் அவர்கள் மக்கள் மனதை திறந்து சொல்வார்கள், இந்த வைத்தியர்கிட்ட போனால் நாங்கள் எல்லாத்தையும் கதைச்சிட்டு வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை என்று. இதே மாதிரிதான் இன்னும் ஒரு 55-56 வயது ஆண்மகன் அவர் போகாத ஹாஸ்பிட்டலே இல்லை. அவர் எப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டு, அதாவது அந்த ஒன்றில் நெஞ்சுக்கு நோவும், வயிற்றுக்கு நோவும், தலைக்கு அடிக்கும், எல்லாம் பிரச்சனை. அவருக்கு பயம், எல்லாத்தையும் எதை எடுத்தாலும் தான் சாக போறன்ற ஒரு பயம், நடுவிலும் பயந்து கொண்டே இருப்பார். அப்ப அவர் என்னோட வருவார், கிழமைக்கு ஒருக்கா கட்டாயம் வந்துட்டு காய்ச்சிட்டு போவார். அப்ப எனக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் வந்து கொண்டு போக எங்களுக்கும் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும். அப்போ ஒரு நாள் நான் சொன்னேன், உன்னோட நான் அடுத்த கிழமை வரைக்கும் நீ 2 டபுளா டைம் புக் பண்ணிட்டு வா, உன்னோட கண்ணேரம் காய்க்கணும், இந்த பிரச்சனை என்னண்டு. அப்ப அவரோட தொடர்ந்து காய்ச்சி கொண்டு போக அவருக்கு தான் சாக போறேன்னு தான் அவர்கிட்ட பயம். அவருக்கு ஒரு அறிகுறியும் இல்லை. அவர்கிட்ட சிடி ஸ்கேன் தலையில இருந்து கால் மட்டும் நாங்கள் சிடி ஸ்கேன் அடுத்து அவர்கிட்ட உடம்பில் ஒன்றும் இல்லை. அப்ப நான் அதை படத்தை எல்லாத்தையும் காட்டி, உங்களுக்கு ஒரு வருத்தம் இல்லை, நீர் சாக போறது இல்லை. அப்ப இருந்து அழுது கொண்டு தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தார். அப்ப நான் போய்க்க சொன்னேன், வாழ்க்கையில ஒன்றுதான் நிச்சயம், இறப்பு ஒன்றுதான் எங்களுக்கு தெரியும். இறப்பு தான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எல்லாரும் வாழ்க்கை உலகத்துல இருக்கிறார்கள், எல்லாரும் இறக்க போயினோம், அதுல நீயும் ஒரு ஆள் தான், நீ அதை பற்றி யோசிச்சு ஒரு பிரயோசனம் இல்லைன்றது சொல்லி போட்டு விட்டுட்டு அப்ப உடனே ஆள் எழும்பி போயிட்டுது. நான் நினைச்சிட்டு அவர் என்னோட கோபத்துல போறாருண்டு. அப்ப அடுத்த நாள் வாராரு திருப்பி ஒரு பெரிய ஒரு கேக்கோட. அண்டை சொல்றார், இப்ப எனக்கு விளங்குச்சுது, இவ்வளவு நாளும் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அவருக்கு அது விளங்குறதுக்கு நேரம் எடுத்துருக்கு, இவ்வளவு கணக்கா எடுத்துருக்கு. ஒரு நாளைக்கு நாங்கள் இறக்க போறோம், சின்ன ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதை சொல்லி அவருக்கு விளங்கப்படுத்தினது, அதனால அவருக்கு அப்படி தோன்றி இருக்கு. டாக்டர், இந்த இப்போ நாங்கள் இப்போ பேஷண்ட்ஸுக்கு, நீங்கள் உங்கள்கிட்ட வர பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் கதைக்கிறீங்க, டைரெக்டாக அவைகளுக்கு அட்வைஸாக கொடுக்குறீங்க, இப்போ மருந்துகளை கொடுக்குறீங்க. இந்த ஃபாலோ அப் என்ன மாதிரி? இல்ல இப்ப இங்க அதான் இப்ப இலங்கைக்கும் இங்கேயும் இங்க மக்கள் எப்படியும் இப்ப ஒவ்வொரு வருத்தங்களை பொறுத்து குரோனிக்கா இந்த கன வருத்தங்கள் இருக்கிறாங்களோ ஒரு 3 மாதம் எங்கள்கிட்ட போய் கொண்டிருக்கணும். சில பேர் 2 மாதத்துக்கு ஒருக்கா கொண்டு போயிருக்கணும், சில பேர் 6 மாதத்துக்கு ஒருக்கா கொண்டு போயிடும், சில பேர் 1 வருஷத்துக்கு ஒருக்கா. இந்த ஃபாலோ அப் சில பேர் அவர்களாகவே வருவார்கள், தங்களுக்கு தேவையானது. சில பேர் நாங்க ஃபாலோ அப் பண்ணணும் என்றால் வேண்டிய வருத்தங்கள் காரணமாக, மருந்துகள் காரணமாக. அப்ப அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க அந்த கம்யூனிகேஷன் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் மருந்து எடுக்கிற நேரம் மருந்து எடுப்பார்கள், பிளட் டெஸ்ட் எடுக்கிற நேரம் பிளட் டெஸ்ட் எடுப்பார்கள். இங்க உண்மையாக அந்த இலங்கையில வைத்தியர்களுக்கு வேலைப்படு கூட. ஏனென்றால் அங்க சிஸ்டம் அவர்களுக்கு எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ண இல்லை, எல்லாம் பேப்பர் வேலையில இந்த மாதிரி என்ன இருக்குன்னு அவருக்கு கஷ்டம். இங்க எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணாலே எல்லாம் அவங்களுக்கு தெரியும், என்னென்ன இருக்கு இங்க இருக்குன்னு தெரியும், ஈஸியா அவங்களுக்கு செய்யலாம். அப்படி இருந்து நாங்களும் வேலைப்படுவோம் தான் சொல்றோம். ஆனா இலங்கையில இன்னும் வேலைப்படுவா இருக்கு உண்மையா எனது சகோதர எங்களுடைய இலங்கை வைத்தியர்களுக்கு. இப்ப நாங்களும் அங்க இலங்கையில கதைச்ச மாதிரினா, நான் இப்ப ஒரு சில ஃபேக்டர்ஸ் சொன்னேன். டாக்டர்ஸ் இப்ப வடிவா காது கொடுத்து கேட்கிறே இல்லை அப்படியான விஷயங்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்ட என்னன்னு சொன்னா, தங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை டாக்டர்ஸ் ப்ரொவைட் பண்ற இல்லை, சொல்ற இல்லைன்ற குற்றச்சாட்டம் வந்திருக்குது. ஆனா அதை பொறுத்தவரை இப்ப புலத்துல டாக்டர்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை சரியான முறையில் அந்த நோயாளி கொடுக்கணும். என்ன நாங்கள் இப்ப எங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு நாங்க முதல்ல சொல்லியிருக்கோம், இப்ப சமுதாயத்துக்கு சமுதாயம், நாட்டுக்கு நாடு வித்தியாசம். உதாரணத்துக்கு பார்த்தா கேன்சர் ஒரு ஒன்றை கண்டுபிடிச்சால் இங்க நோர்வேல 80 வீதத்துக்கு மேல நாங்கள் அவர்களுக்கு நோயாளிக்கு சொல்லியே ஆக வேணும். குறைஞ்ச 20 வீதத்துல நாங்கள் சொல்லாமல் இருக்கிறது விட வேண்டிய சந்தர்ப்பம் அவருக்கு. இரண்டால் அவரால் விளங்கிக் கொள்ள முடியாத வருத்தங்கள் இருக்கிறதால எல்லாரும் விளங்கக்கூடியாக்கள் எல்லாருமே விரும்புறது எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் ஓப்பனா சொல்லியாகணும் 80 வீதம். இதே நேரம் இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல அவர்களை சொல்வதில்லை, கேன்சர் வந்தா அது சொல்றத விருப்பம் இல்லை என்று சொல்வதில்லை, அப்படியும் இருக்கு. அப்ப இலங்கையில என்ன மாதிரி என்று தெரியாது. இப்ப ஒரு கேன்சர் வந்தா நாங்கள் ஓப்பனா சொல்லிதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது செய்யணுமோ அது அவர்தான் சொல்லணும். அதனால அது ஒரு பிரச்சனை இருக்கு. சமுதாயத்துக்கு சமுதாயம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி எடுத்துக்கூறுவது.
அது மிகவும் முக்கியம். அது நாங்கள் ஓப்பனா இருந்து ஓப்பனா சொல்லி அவர்களுக்கு இதுதான் பிரச்சனை, இப்படித்தான் இருக்குன்னு சொன்னால் அவர்கள் அக்செப்ட் பண்ணுவோம். அதே நேரம் வந்து இலங்கையின் எங்கட சமுதாயத்தின் பழக்க வழக்கங்கள் வந்து சில நேரம் சில பேருக்கு அப்படி சொன்னாலும் சில பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம், சில பேருக்கு விருப்பம் இல்லாமலும் இருக்கலாம். நாங்கள் அப்ப நோயாளியை பற்றி முதலே தெரிந்திருந்தா தான் இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி அவைக்கு சொல்லுவதுன்னு தெரியும். இல்லாட்டி அவன் ஃபேமிலியின் உறவினர் ஊடாக சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். அது நாட்டுக்கு நாடு வித்தியாசம். ஆனா இங்க நோர்வே பொறுத்தவரை நாங்கள் டிரெக்டாயே அவன் உற்றார் உறவினரோடு சேர்ந்து வச்சு ஒரு ரூம்ல வச்சு வடிவா சொல்லி விளங்கப்படுத்துறது. மற்ற அந்த இப்போ நாங்கள் இப்போ எங்கள் தாயகத்திலும் இருக்குன்னு நினைக்கிறோம். அது மூலம் அந்த வைத்திய தொழில் இருக்கிறவர் வைத்தியர்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியலிட்டி, அந்த அவன் தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மற்ற ரகசியம் பேணல் என்ற விஷயங்களையும் வந்து அதே மாதிரி சொல்லுங்க மனோ. இல்ல இப்ப வந்து நாங்கள் ஒன்றை நாங்கள் இப்ப பேஷண்ட்டுக்கு இருக்கிற எல்லா நாங்கள் பேஷண்டோட வந்து நாங்கள் ஒன்றையும் ஒளிவு மறைவா கதைக்கிறது இல்லை. எல்லாத்தையும் நேரடியாக அவருக்கு சொல்லி விடுறது. தேவையானது அவ்வளோத்தையும் அவருக்கு என்ன கேட்டுறாரு, அவருக்கு என்ன பிளட் டெஸ்ட் எடுத்தா என்ன வந்தா என்ன, எல்லாத்தையும் நாங்கள் எந்த சிடி ஸ்கேனிங் எது எடுத்தாலும் அந்த ஆன்சரை நாங்கள் ஒளிவு மறைவின்றி அவர்களுக்கே சொல்லி விடுவோம். அப்ப அது விளங்கப்படுத்த இயலாட்டி அவைக்கு விளங்க இயலாட்டி திருப்பி வருவார்கள், திருப்பி நாங்கள் விளங்கப்படுத்துவோம். முதல் தரம் கொடுத்தவருக்கா விளங்கப்படுத்த இல்லாட்டி ரெண்டாம் தரம் திருப்பி வருவார்கள், கொடுத்து விளங்கப்படுத்துவோம். அப்படி தேவை என்றால் நாங்கள் திருப்பி அவர்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி அவர்கள் அங்க தேவையான ட்ரீட்மெண்ட் எடுப்பார்கள். ரகசியம் பேணல் என்ற விடயத்துல வந்து நீங்கள் சில வருத்தங்களை அவர் சொல்ல முடியாத வருத்தங்களை அவையின் பெர்மிஷனோட தான் உறவினர்களுக்கு சொல்லுவீங்களோ? கட்டாயம் இப்ப வந்து இப்ப என்ன பிரச்சனை என்றா சில நேரம் வந்து இப்ப டிமென்ஸ் என்று வரும் இல்ல, டிமென்சியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு அது அந்த நேரத்துல மட்டும்தான் நாங்கள் அவற்றை ஒன்றில் பிள்ளைகளுக்கு இல்லாட்டி மனைவிக்கு இல்லாட்டி சகோதரமாருக்கு வேண்டி இருக்கிறத பொறுத்து சொல்லுவோம் கட்டாயம். இல்லாட்டி இப்ப ஒரு இளம் பெண் வந்து பொதுவா வந்து இளம் பெண்கள் வந்து கரு கலப்பு செய்வார்கள். சில நேரம் வந்து 18 வயதுக்கு மேற்பட்டார்கள், 16 வயதுக்கு மேற்பட்டார்கள், அவர்களுக்கு நாங்கள் பேணி பாதுகாப்போம். அவற்றை பெற்றோர்களுக்கு தெரியாது. அது அந்த தனிப்பட்ட நோயாளிக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நம்பிக்கையால தான் எங்கள்கிட்ட நோயாளிகள் வருவார்கள். இங்கே நோர்வேல அதை பேணுறது மிகவும் முக்கியம். அதை நீங்க மீறினீங்கன்னா உங்களுக்கு வழக்கு போட்டு உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த நாட்டுல. அந்த இரகசியத்தை பேணுறது மிகவும் பொக்கிஷமா பேண வேண்டும். அது மிகவும் முக்கியம். அது நாங்கள் படிக்கிற முதல் நாளே அதுதான் கையெழுத்து போடுறாங்க, அந்த இரகசியத்தை பேணுறதோ இல்லையோண்டு. நீங்க இந்த டெமென்ஷியாண்டு வரைக்கலாம் இன்னொரு விஷயத்தையும் இதுல குறிப்பிடலாம். என்னென்றால் நோர்வேல இப்ப நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க, கன பேருக்கு அந்த அது சம்பந்தப்பட்ட அத்தாட்சி பத்திரங்களையும் கொடுத்திருப்பீங்க. இந்த ஃபியூச்சர் ஆட்டோனி பவர் ஒரு வயசுக்கு அப்பாற்பட்டு, ஒரு வயசு ஒரு 60 வயசு 70 வயசு வந்த உடனே அவர்களுக்கு மறதியல் வரும். ஆனால் அவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும். அவர்களுடைய சொத்துக்களை, வங்கி கணக்குகள், இப்படியான விஷயங்களை பராமரிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. அப்ப அது அவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அவர்களால் செய்ய முடியாது. அப்ப அந்த பவரை வந்து, அந்த ஒத்தனி பவரை வந்து அவர் பிள்ளைகளோ ஒரு நம்பிக்கைக்குரிய கொடுக்க வேணும். அது கொடுக்கிறனால் நீங்கள் உங்களுடைய வைத்தியர் பரிசோசித்து வைத்தியர் அவருக்கு என்ன வருத்தம் இருக்கு, அவன் மென்டல் கெப்பாசிட்டியை பற்றி எழுதி அதுக்கு பிறகுதான் வைத்தியர் உறுதிப்படுத்தினா பிறகுதான் லோயர்கிட்ட போய் அந்த பவரை எடுத்து செய்யலாம். ஆனா வைத்தியர் எழுதுறது மிகவும் முக்கியமா இருக்கணும். அவரை என்ன மாதிரி ரிசர்ச் செய்து அவரை ஆராய்ந்து எல்லா டெஸ்ட்களும் செய்து உண்மையாக அது இருக்காண்டு ஆராய்ஞ்சு அதுக்கு பிறகுதான் நாங்கள் எழுதலாம். அப்படி எழுதின பிறகு நாங்கள் அந்த சர்டிபிகேட் நாங்கள் கொடுப்போம். இங்க போலீஸுக்கு கொடுக்கலாம். இல்லாட்டி இங்க வந்து மிக முக்கியம் வந்து டிரைவிங் லைசன்ஸ், அதுதான் நாங்கள் முதல் நிப்பாட்டுவது. டிரைவிங் லைசன்ஸ் தான் நான் நிப்பாட்டுவோம். டிரைவிங் லைசன்ஸ் நிப்பாட்டுவோம். அதுக்கு பிறகு அவை குடும்பத்தோட கதைச்சு அவைக்கு சொல்லுவோம், இவருக்கு இந்த பிரச்சனை இவரால் ஒன்றும் செய்யலாம், நீ அவருக்கு உதவி செய்யணும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் மிச்ச லெவல் பார்ப்போம். நல்லது டாக்டர் மனோ. நான் இப்போ அடுத்ததாக வந்து நான் மருத்துவ கலாநிதி உதயசீலன்கிட்ட போகிறேன். நீங்கள் இப்போ உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. மற்றது வந்து நீங்கள் இப்போ நாங்கள் இந்த புலத்தில் என்ன மாதிரி இந்த வைத்திய தொழில் வைத்தியர்கள் நோயாளிகளுடன் தொடர்பாடலை வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் இப்போ பதிவு செய்திருப்பீங்கள். தாயகத்தில் நடக்கிற விடயங்கள், எப்படி வைத்தியர்கள் அங்கு நோயாளிகளுடன் அணுகுகின்றார்கள் என்ற விடயங்களையும் நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். முதல்ல வந்து இந்த நோயாளியோட ஒரு வைத்தியர் கதைக்கிறதுன்றது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட் தான் சொல்லுவேன். அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் வித்தியாசப்படும், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கோணத்துல இருக்கும்.
அதுக்கு முதல் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, இப்ப இங்க மேலத்தைய நாடுகளையும் இலங்கையும் வந்து நாங்கள் ஒப்பிடவே முடியாது. இந்த நாட்டுக்கான சட்டம், விழுமியம், வரையறை எல்லாமே வேற வேறையா இருக்குது. அங்க ஜிபி சிஸ்டம் ஒரு விஷயம் இருக்குது, இங்க ஓபிடி என்ற ஒரு விஷயம் இருக்கு. சரிதானே? இப்ப உதாரணமா ஒரு வைத்தியசாலைக்கு வரக்கூடிய நோயாளிகளை 2 விதமா பிரிக்கிறோம். உள்ளக நோயாளிகள், அதாவது விடுதியில தங்கி சிகிச்சை பெறக்கூடிய ஆட்கள், வெளி நோயாளர் பிரிவு ஓபிடி என்று சொல்றோம், அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் என்று சொல்றோம். இது அங்க வெளிநாடுகள்ல இல்ல, அங்க ஜிபி சிஸ்டம் தான் இருக்குது. இங்க சொல்லப்படுற பிரதானமான கம்ப்ளைண்ட் என்ன இருக்குது? ஓபிடி சார்ந்ததாக இருக்கும். வைத்தியர்கள் எங்கள்கிட்ட கேட்கறது இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2.5 கோடி பேருக்கு 22,000 டாக்டர்ஸ் இருக்கீங்க. நோயாளர்கள் எண்ணிக்கை மிக மிக அதிகம், வைத்தியர்கள எண்ணிக்கை குறைவு. அதனால ஒரு டைமை வந்து ஒரு நோயாளிக்கு ஒதுக்கக்கூடிய நேரம் வந்து குறைவு என்றது ஒரு காரணமாக சொல்லப்படுது. நான் அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் 2ஐயும் கதைக்கிறேன். இப்ப மக்களால் சொல்லப்படுறது, இவர் என்னோட காதை கொடுத்து கேட்கிறாரு இல்ல, இவர் கேட்கணும் இல்ல, போனோன்னு எழுத தொடங்கினோம் கம்ப்ளைண்ட் என்ற மாதிரியான விஷயம். ஆனா உள்ளக நோயாளியை பொறுத்த மட்டும் இல்ல, ஒரு நோயாளியை சந்திக்கக்கூடிய வைத்தியர்கள் பொதுவாக மேஜர் ஸ்பெஷாலிட்டி வந்து குழந்தை மருத்துவம், பெண்ணோயியலும் மகப்பேறும், பொது வைத்தியம், சத்திர சிகிச்சை 4 இருக்கு. அங்க ஒரு ஹவுஸ் ஆபீசர் உள்ளக வைத்தியர் இருப்பார். அவர் வந்து ஒரு ஹிஸ்டரி ஒன்று எடுத்து அவர் அந்த நோயாளியோட கதைச்சு அவர் தன்னுடைய ஒரு முடிவை ஒன்று அறிவிப்பார். அதுக்கு பிறகு அவரோட பார்க்க போறவர் அந்த இதுல சிரேஷ்ட எஸ்ஹெச்ஓ சிரேஷ்ட வைத்தியர் பார்ப்பார், அல்லது பட்டப்படிப்புல இருக்கிற ரெஜிஸ்ட்ரார் எஸ்ஆராக்கள் பார்ப்பினா இதுக்கு பிறகு கன்சல்டன்ட் பார்ப்போம். சரிதானே? அப்ப கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட ஒரு 5 அல்லது 6 விதமான டாக்டர்ஸ் வந்து பார்ப்பினும். அப்ப அங்க போதிய அளவு ஓரளவுக்கு கதைப்பினம், அதுக்குரிய டைம்கள் இருக்கும். ஏனென்றா மருத்துவம் வந்து முதலாவது வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியா தான். இப்ப நீங்கள் என்னட்ட ஒரு தலையடி என்ற ஒரு வந்தீங்கன்னா, தலையடிக்கு ஒரு 100 காரணம் இருக்கு. அந்த 100 காரணத்துல நான் உங்களோட கதைக்கிறத வச்சுக்கொண்டு என்ன செய்வேன், ஒரு 50 காரணம் இல்லை என்று சொல்லுவேன். அப்ப எங்களோட ஹிஸ்டரியை பொறுத்தவரை இந்த நோயாளியோட கதைக்கிறதுல ஹிஸ்டரியை கேட்டு அதுக்கரியான காரணத்தை எக்ஸ்க்ளூட் பண்றோம். இதுதான் வருத்தம் என்று சொல்றதுக்கு அப்பால இது உங்களுக்கான வருத்தம் இல்லை என்று சொல்லிடுவேன் டாக்டர்ஸ். அதுல எதையாவது மிஸ் பண்ணப்படுறத என்ன செய்வினோம், அவன் எக்ஸாமினேஷன் பரிசோதிச்சு பார்க்கறதுல கண்டுபிடிக்கணும். அதுலயும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரையலாம இருக்குன்னா அடுத்தது இன்வெஸ்டிகேஷன் என்ற விஷயங்களுக்கு போவினோம். இந்த ஸ்கேனுகள், பிளட் ரத்த ரிப்போர்ட்டுகள் இதெல்லாம் எல்லாம் எடுத்துதான் ஃபைனலா தான் இந்த டயக்னோசிஸ், நோய் நிர்ணயம் என்ற விஷயத்துக்கு வரையணும். அப்ப உள்ளகத்துல அனுமதிக்கப்படுற பேஷண்ட், இன்வோர்ட் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு அளவுக்கு அங்கேயுமே நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகம், வைத்தியர்கள் எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே விடுதியிலேயே 5 வைத்தியர்களாவது பார்ப்பினோம் ஒரு நாளைக்கு. அப்ப அதுல கன்சல்டன்ட் வந்து என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா, வைத்திய நிபுணர் வந்து அவைக்கு ஒவ்வொரு கீழே படியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா அதுல சமரியை சொல்லி வந்தோம்னா அவர் நேரடியாக டயக்னோசிஸ்க்கு வந்துடும். இப்ப மக்கள் என்ன சொல்லினா, இந்த வைத்திய நிபுணர் ஆஸ்பத்திரியில எங்கள்ட்ட ஒரு வசனமும் கேட்கல, ஆனா இதே வைத்திய நிபுணர் பிரைவேட்ல வந்திருந்தோம்னா கேட்கிறாரு. இங்க என்ன செய்யுது, அங்க ஜிபி சிஸ்டத்தால என்ன செய்யணும்னு சொன்னா நேரடியாக ஜிபி ரிஃபர் பண்ணினா மட்டும்தான் அந்த கன்சல்டன்ட போகலாம். இங்க தலையடி என்று சொன்னாலே நியூரோலஜிஸ்டையும் போவினோம், நியூரோ சர்ஜனையும் போவினோம். மக்களுக்கான தெரிவு சுதந்திரம் கூட இருக்கு. அப்பவே என்ன செய்யணும், எனக்கு ஒரு தலைவலி என்று சொன்னோடனே ஒரு ஜிபிக்குள்ளால போக வேணும், அல்லது அட்லீஸ்ட் ஒரு பொது வைத்திய நிபுணருக்குள்ளால போய் போகணும். இல்லை, எனக்கு வைத்திய நோன்னு சொல்லி சொன்னா பியோஜியை தேடி பெண்ணோயியல் நிபுணரை தேடி போற ஆக்களும் இருக்கு, சர்ஜனை தேடி போற ஆக்களும் இருக்கு, பொது வைத்திய நிபுணரை தேடி போற ஆக்களும் இருக்கு. அப்ப அவே வந்து இங்க அது ஒரு சரியான இந்த ரிஃபரிங் சிஸ்டம் வந்து இங்க இல்ல, ரிஃபரல் சிஸ்டம் வந்து இங்க சரியான அளவுல இல்ல. அங்க ஜிபிக்குள்ளாலதான் வரலாம் என்ற மாதிரி இங்க இல்ல. அதான் சொன்னா அந்த 2 நாடுகள ஒப்பிடுகள்ல நேரம் ஒரு பெரிய லிமிட்டிங் ஃபேக்டர்ஸா இருக்குது. ஒரு வைத்தியருக்காக இருக்கிற நோயாளர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. மற்றது இப்படியான தெரிவு சுதந்திரங்கள் கூட இருக்கு. அப்ப பேஷண்ட் என்ன எதிர்பார்க்குது, பிரைவேட்ல இந்த கன்சல்டன்ட் வந்து என்னோட 10 நிமிஷம் கதைக்கிறார், 15 நிமிஷம் கதைக்கிறார், ஆனா இவர் போட்ல கதைக்கிறார் இல்லை. ஏன்னா அவருக்கு முதல்ல ஒரு 3 பேர் அந்த ரவுண்ட் செய்திருப்பீங்க, போட் ரவுண்ட் செய்திருப்பீங்க. அப்ப அவை என்ன செய்யணும்னா இவருக்கான சமரியை தான் சொல்லணும். ஹிஸ்டரி, எக்ஸாமினேஷன், இன்வெஸ்டிகேஷன்ல சமரியை சொல்லணும். ஓகே, அவர் தனது அனுபவத்தின் காரணமாகவும் படிப்பின் காரணமா என்ன சொல்றாரு, ஓகே இது வருத்தமா இருக்கு, இதுதான் பிளான், அதை எழுதி போட்டு போயிடும். அட்லீஸ்ட் ஒவ்வொரு கன்சல்டன்டும் கிழமையில ஒரு நாள் இருந்தாலும் ஒரு டீடைல் போட் ரவுண்ட்ஸ் வந்து செய்யணும். வெளியக நோயாளரை பொறுத்த மட்டும் இல்ல, ஒரு 10 டாக்டர்ஸ் தான் இருக்கணும், அன்றைக்கு ஒரு 500 பேஷண்ட் வருது, 4 மணித்தேலம் தான் ஓபிடி என்று சொல்லி சொன்னா இவ்வளவு நேரம் செலவழிக்கலாம்னா செலவழிக்க இயலாம்.
அப்ப இங்க வந்து இது எங்களோட நாட்டின் எண்ணிக்கை நேர பற்றாக்குறை இதுகள் பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு சிறந்த வைத்தியம் ஒவ்வொருத்தருக்கு நான் கிட்டத்தட்ட 8 யூனிட்ல வேலை செய்திருக்கேன். குழந்தை மருத்துவம், சத்திர சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சத்திர சிகிச்சை, இதய அறுவை சத்திர சிகிச்சை, ஓபிடியில கொஞ்ச காலம் வேலை செய்திருக்கிறேன், ஸ்போர்ட்ஸ் மெடிசின் வேலை செய்திருக்கேன், இப்ப அனஸ்தீசியால வேலை செய்யறேன். அப்ப நான் ஒவ்வொரு இடத்துல அதை என்னுடைய இது வித்தியாசம், கம்யூனிகேஷன் வித்தியாசம். இங்க வந்து நோயாளிக்கு இடையில ஒரு குட் ரெப்போ கொண்டு வரணும். உணர்ச்சிகள் சார்ந்த ஒரு ஒரு இணைப்பை விட ஒரு ரெப்போ உண்டு. ஒரு ஒரு 2 பேருக்கும் இடையிலான ஒரு ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு ஒன்று வரைக்குள்ளதான் நம்ம வாயத்திலிருந்து கதைப்பில்லை. இது நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள், நான் கதைக்கிற விஷயங்கள். அதுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. என்னன்னு சொன்னா, வைரமுத்து கவிதை மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும்டா பிள்ளையும் முண்டோனும் அம்மாவும் முக்கோணும்னு சொன்ன மாதிரி அவரும் ஒரு இதோட வர வேணும். இப்ப ஏற்கனவே டாக்டர் மனோகரன் சொன்ன மாதிரி ஒரு வைத்தியரை சந்திக்க வர்றாருன்னா அவர் சார்ந்த அவ்வளவத்தையும் கொண்டு வரணும். இங்க என்ன செய்யறது, அரவாசி ஒளிச்சு வச்சு போட்டு இந்த டாக்டர் கண்டுபிடிக்கிறாரா பாப்போம்ன்றதுக்காக வந்து ஒரு ஹிஸ்டரியை சொல்றோம். அதெல்லாம் நடக்குது சரிதானே. இப்ப ஒரு இடத்திலே காட்டிக்கொண்டே இருக்கிறது, அங்க தெளிவான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இவர் சொன்ன மாதிரி இவ்வளவும் ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டிருந்தா அந்த பேஷண்ட் எஸ்கேப் ஆக இல்லாது. அவருடைய ஒரு ஐடி என்ற நம்பர் ஒன்று கனெக்ட் பண்ணி இருக்குமா இருந்தா அந்த கம்ப்யூட்டர்ல அடிச்சு அவர் எந்த டாக்டரையும் கன்சல்ட் பண்ண. இங்க ஒரு டாக்டர் சுத்தி இங்க ஒருத்தர் வருத்தத்தை கண்டுபிடிச்சு சொன்ன அப்புறம் அவ்வளவு டாக்குமெண்ட்ஸையும் ஒழிச்சு போட்டு அப்புறம் இன்னொருத்தர் வந்து சேர்ந்துடும். இப்ப அங்க வந்து கூடுதலா எல்லாம் எழுத்து மூலமான பதிவுகள்லாம் இப்போ தொடர்றது. எழுத்து மூலமான பதிவு அரும் தூக்கி போட்டுட்டு போகலாம். இப்ப இங்க வந்து ஒரு ஒரு வருத்தம். இப்ப நான் உதாரணமா சொல்றேன், நான் வேலை செய்யற ஆஸ்பத்திரியில அவருக்கு ஒரு லிம்போமா, அதாவது யாழ் போதனா வைத்தியசாலையில ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் அவக்குரிய அவ்வளவு மருத்துவம் லிம்போமா, அது ஒரு வகையான கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில அவ அங்க சிகிச்சையை விட்டு போட்டு மருத்துவ ஆதார வைத்தியசாலைக்கு வர்றான். இப்ப அங்க இருக்கிறார்கள் திடீரென்று இது எப்ப தொடங்கினது, முந்தின நாள் தான் தொடங்கினது. மூச்செடுக்கந்திரம் எக்ஸ்ரேல பார்த்தா ஒரு ஒரு வித்தியாசம் தெரியுது, இது தெரியுது. அப்ப என்னென்னலாம் கண்டு கஷ்டப்பட்டு அவ உயிருக்கு அவதாரங்களை இன்டிமேட் பண்ணி இங்க இல்லாம அனுப்பின இடத்துல பேஷண்ட் இப்படி ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்ப பேஷண்ட் இப்படி தரவுகளை ஒழிக்குமாக இருந்தா எங்களால தெரியாது. அப்ப இது நாட்டுக்கு நாடு வித்தியாசம். எங்கட ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட வேணும். அப்படி வரைக்குள்ள பேஷண்ட் தப்பா அந்த அங்க இங்க மிஸ் பண்ணப்படாது, அந்த பிரச்சனையும் வரா. அடுத்தது ஒரு கேள்வி டாக்டர், என்னடா நான் சின்ன குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். நான் இதுல முதல் துவங்கைக்குள்ள டாக்டர் மனோகரன் கேட்ட மாதிரி தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்கள் இப்ப பல்கலைக்கழகத்துல மருத்துவத்துறையில படிக்கும் பொழுது அங்கு இந்த ஸ்கில் ஃபார் கம்யூனிகேஷன் வித் பேஷண்ட்ஸ், அதாவது அந்த பேஷண்ட்ஸோட என்ன மாதிரி நாங்கள் உரையாட வேணும், இப்படியான அணுகுமுறைகளை தொடர்பாக வைத்திருக்கணும் என்ற ஒரு பாடம் தனியாக இருந்ததா? இல்ல, சமுதாய மருத்துவம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அந்த சமுதாய மருத்துவத்துல சிலதுகள் சொல்லப்படுகிறது. ஆனா நான் சொல்றேன், இந்த கம்யூனிகேஷன்ன்றது வந்து புத்தகத்துல ஏட்டுக்கல்வியில வரக்கூடாது. அது கூட நீங்கள் ஒரு ஸ்கில் அந்த ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டோம். அது நீங்க இப்ப நீங்கள் ஒரு எஸ்ஏ போடலாம், என்ன நோயாளியோட எப்படி கதைக்கலாம்ன்றதுக்கான இதுகள் தாங்கன்னு சொன்னா எல்லாரும் எழுதிட்டு வருவீங்க. சொல்றது விளங்குதானே. அப்ப இது அது ஒரு ஆட்டா. இப்ப உதாரணமா அண்டன்ட்டு பேப்பர் படிச்சேன். இப்ப நான் அப்படி ஒரு 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 பேஷண்ட் வந்ததுண்டா அது 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 வந்து முதல்ல என்ன நம்பணும்டா அவர் வந்து என்ன ஒரு தன்னை ஒத்தவர் என்று நினைக்க வேணும். இப்ப உதாரணமா ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொன்னா அந்த இடத்துல ஒரு பாடசாலை இருக்கும் அல்லது ஒரு கோயில் இருக்கும். நீங்க அண்டன்ட்டு நியூஸ் பேப்பரை பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நான் இலங்கையில அந்த இடங்கள் போயிருக்காத இடமாக இருந்தாலும் எனக்கு காதல கேட்டோம்னா ஓகே நீங்க அந்த ஸ்கூலுக்கு எங்க இருக்கிறீங்க, அந்த சேர்ச்சுக்கு எங்க இருக்கிறீங்கன்னா அட இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குது, இவருக்கு எங்க இடமெல்லாம் தெரிஞ்சிருக்குது, அப்ப இவர் எங்களை கிட்ட நெருங்கி வந்துட்டார் இந்த மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டு பேஷண்ட்டுக்கு வருவாங்க. அப்ப அந்த பேஷண்ட கொண்டு வர்றது இப்ப ஒரு அண்ணன் தம்பி மச்சான் அப்படியெல்லாம் தேவையில்லை. பேஷண்ட் என்ன நம்ப வைக்கணும், நான் உன்னோட தான் கதைக்கிறேன். அப்ப அந்த ஆக்டிவ் லிஸ்னிங், ஐ கண்டாக்ட் இதுகளெல்லாம் சிறந்த ஒரு கம்யூனிகேஷனுக்காக பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறோண்டு தான். ஆனா இங்கே பெரும்பாலானகள் செய்யாத காரணம் நேரம் இல்லாத ஒன்று. பலர் செய்யணும், ஆனா சிலர் செய்கிறது, அது உண்மை. நான் இப்ப இதை சொல்லிப்பட்டேன், சனம் பொதுவா கதைக்கிறது இந்த வைத்திய நிபுணர்களை பற்றி தான் கதைக்கிறது. அவை தங்களை போர்ட்ல கேள்வி கேட்கிற இல்ல, ஆனா பிரைவேட்ல போயிருந்தா 15-20 நிமிஷம் பாக்கி நம்ம சொல்றதுக்கான காரணம் இதுதான். அங்க அவர் தனக்கு கிடைக்கிற ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வர அவருக்கு அவைய சொல்றதுல இருந்தும் ஒரு முடிவுக்கு வர இல்லையண்டா பிறகு அவர் கதைப்பார். அப்ப சனம் தாங்களா தேடி போடுறது இந்த தெரிவு சுதந்திரம் கூட இருக்கிறது ஒரு காரணம். மற்றது எங்கள்ல இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லி வைத்தியர்கள் இப்ப இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் சில ஒரு குழந்தை பிள்ளையை பொறுத்த மட்டும் அந்த பிள்ளை ஒரு பிறப்பிலே குறைபாடாக உள்ள நான் குழந்தை மருத்துவத்துல வேலை செய்யக்குள்ள நடந்த சம்பவம் உண்டு.
பிறப்பிலேயே குறைபாடா இருக்கக்கூடிய பிள்ளைக்கு என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக ஜெனட்டிக் ஸ்டடி என்று சொல்லி ஒன்று செய்வேன். அதாவது அதுல நிறமூர்த்தங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, ஆமா. அது நாங்கள் அங்க நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு பாவிக்கிறோம்ன்றது எத்தனை நோயாளிக்கு சொல்லப்படுதான்ற இங்க கனக இடத்துல சொல்லப்படுறது இல்லை. அப்ப ம். நோயாளி நினைக்குது அதை ஏதோ பிள்ளைய சுகப்படுத்துறதுக்கான ஒரு சோதனையாக்கும் என்று நினைக்குது. ம். அப்ப அந்த டெஸ்ட் கரியோடைப்பிங்க செய்து போட்டு வந்து நோயாளி சொல்லுது, ஐயா இப்ப பிள்ளைக்கு சுகம் பெறமான்னு கேக்குது. அது நான் ஒத்துக்கொள்றேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 40% அந்த ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேஷன், அந்த எஃபெக்டிவான தகவல்களை கொடுக்கறது இல்லை. அதையும் அக்செப்ட் பண்ண வேணும். அப்ப அவர்கள் வந்து நேரமின்மை, இப்ப நான் ஒரு கேன்சர் சர்ஜரியில புற்றுநோய் அறுவையில வேலை செய்யக்குள்ள உலகத்திலேயே மிக கஷ்டமான விஷயம் ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்ற விஷயம் சரியான கஷ்டமான விஷயம். அப்ப பிரேக்கிங் பேட் நியூஸ் என்று சொல்றது வந்து பொதுவாக ஒவ்வொரு துறைகளையும் அதுல இருக்கிற வைத்திய நிபுணரோ அல்லது சிரேஷ்ட வைத்தியர்கள்லாம் சொல்றோம். அப்ப நான் போய் ஒரு சாதாரணமா ஒருத்தர் வர்றவருக்கு இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில கேன்சர் நான் அவருக்கு நேரடியாக சொல்ல கூட மனநில இவ்வளவு ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகும்ன்றது அது ஒரு சரியான கஷ்டம். வைத்தியர்களும் அதுல பெரிய ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகினோம். இப்ப அதே மாதிரி கார்டியோதரசி ஹார்ட் சர்ஜரி செய்யக்குள்ள அந்த அயோட்டிக் அனுலேஷன் சொல்றது தொகுதி பெருநாடியில ஒரு நாங்கள் இதயத்தை கொஞ்ச நேரம் ஓய்வுல வச்சு கொண்டுதான் அந்த ஆபரேஷன் செய்ய போறோம். அந்த ஹார்ட் லங் மிஷின் ஒரு மிஷினுக்கு தான் அந்த பிளட்டை பைபாஸ் பண்ணி விட்டுட்டு செய்வோம். அந்த நிலையில அந்த தொகுதி பெருநாடி பெரிய உடல்ல மிகப்பெரிய அந்த பெரிய அந்த ரத்த குழாயில கன்யூலேட் பண்றது வந்து எனக்கு இந்த ஹார்ட் சர்ஜன் சொன்னார் என்னன்னு சொன்னா, ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு கன்யூலேஷன்லயும் ஒவ்வொரு இதய வைத்திய நிபுணர் 15 நிமிட ஆயுள் காலம் குறையுதான். அவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ். அப்ப அதே மாதிரி கேன்சரை சொல்றதுன்றது எல்லாராலையும் முடியாது. அப்ப நான் ஒரு கேன்சரை சொல்லிட்டேன் என்றாலுமே அந்த நோயாளி அவ்வளவு தூரம் மன அழுத்தத்துல இருக்கு. அப்ப நான் இந்த பஞ்சதந்திர கதைகள், நான் படிச்ச கதைகள் ஒவ்வொருத்தருக்கு அதுகளை சொல்லி அவையோட கதைக்கிறது. அம்மா இது நாங்க பிறகு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலையில ஒரு எழுத்தோட வந்திருக்கிறோம், இதை நாங்க தலைகளா நின்றாலும் மாத்த இல்லாது. சரிதானே? இந்த நிலையில வந்துட்டு இருக்குது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் செய்தா இதை மாத்தலாம் எந்த விதமானதை சொல்லி அவையோட திருப்பி நான் கேன்சர் சர்ஜரி இருக்க எனக்கு ஒரு வோட் ரவுண்ட் செய்ய போனேன்னா நான் ஒரு 20 இருந்து அரை மணித்தியாலம் செலவழிச்ச 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் செலவழிச்ச காலங்கள் கூட இருக்கு. அது எல்லாரும் செய்யணுமாண்டா இல்லையண்டே நான் சொல்றேன். எமோஷனல் சப்போர்ட் ஒரு டாக்டர் கொடுக்கணும். கட்டாயம் அதுல ஒரு அம்மா ஒரு நெப்ரெக்டமி செய்த அம்மா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்க இந்த பிறந்த நாள் ஞாபகம் வச்சு இப்ப 5 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எனக்கு கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுவான். ஐயா எனக்கு வாழ்க்கையில வேற தெய்வம் பண்றது இல்லை, ஏன்னா நான் அந்த மாதிரி அவங்க கொடுத்த எமோஷனல் சப்போர்ட் அந்த அம்மாவுக்கு. அப்ப சிலதுகள் என்னன்னு சொல்லி சொன்னா எங்கட ஃபால்ஸ் பிலீவ். இப்ப நீங்கள் அங்க ரெஃப்யூஸ் பண்ணினா அதுக்கான நடைமுறைகள் ஒன்று இருக்கு. இங்க பேஷண்ட் எதுவும் சொல்லி போட்டு போல. இங்க ஒரு 39 வயது நோயாளி ஒருத்தர், அவர் சின்ன வயசுலயே ஒரு பஸ் கண்டக்டரா இருக்கிறார். வெத்திலைகளும் குடிப்பழக்கங்களும் இருந்து அவர் தொண்டை புற்றுநோயோட வர தொண்டை புற்றுநோயோட வந்த இடத்துல நாங்கள் அவருக்கு எண்டோஸ்கோபி செய்து தொண்டை புற்றுநோய் என்றதை அறிஞ்சு அவருக்கு சொல்றேன். நான் 5 ரூபாய் முகநூல்ல எல்லாம் அப்பவே எழுதி இருக்கிறேன். அப்ப நான் அவருக்கு சொன்னோன்னா அவரை ஒரு வைஃபுமா சேர்ந்து அவருக்கு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இல்ல இது சூனிய கட்டி தான், நீங்கள இப்படி சொல்றீங்க, நான் பயோப்சி ரிப்போர்ட் எல்லாம் வச்சு எல்லாம் சொல்லப்பட்ட நிலைக்கு பிறகு நான் செய்வினை வச்சிருக்கேன், இதை எடுத்துட்டு நான் வரேன். சரிதானே? ஒரு மாசத்துல நான் உங்களுக்கு வந்து ஒரு பரோட்டா சாப்பிட்டு காட்டுறேன். எனக்கு சாப்பாடு இறங்குது இல்லைன்னா நான் போனவர் தான். சரியா ஒரு 4-5 மாதத்துக்கு பிறகு எலும்பும் தோலுமா வந்த ஐயா என்ன எப்படியாவது காப்பாத்துங்கோண்ட அந்த கேன்சர் முற்று முழுதா பரவிட்டு ஒன்றுமே செய்யறதுக்கு இல்ல. வயிற்றுல துளைய போட்டுட்டு ஒரு டியூப்பை விட்டு அதுக்குள்ளால பால மட்டும் கொடுத்துருந்தேன். அவர் என் கையை பிடிச்சபடியே தான் போர்ட்ல இறந்தார். அப்ப எனக்கு சொன்னார், ஐயா நீங்க சொல்லேக்க நான் ஒரு விஷயத்த கேட்டிருக்கலாம், சரிதானே? இப்ப நான் 14 வயசுல எனக்கு அப்பா இல்ல, 14 வயசுல வேலைக்கு போனேன். எல்லாரும் என் மண்டையில குட்டுன்னு குட்டுவாங்க. அவங்க வெத்திலேயே பாவிக்கிறாங்க குடிக்கிறாங்கன்னு நானும் பழகிட்டேன். என்ன பிரச்சனைண்டா இன்னும் அந்த நோயாளியை மறக்கலாது, நான் சாக போறேன் ஐயா. இப்ப இந்த மகனுக்கு 14 வயசு, சரிதானே? என்னட்ட இந்த கையை பிடிச்சபடியே இந்த நோயாளி இறந்து போனோம் போடல. மக்களுக்கு அந்த சரியான தெளிவின்மையும் அறிவூட்டல். சரி, இப்ப நாங்களும் நீங்களும் இப்ப இப்படியான ஒரு முக்கியமான விஷயத்த கதைக்கிறோமே, இந்த நிகழ்ச்சியை எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கடைசி வரை யாரும் பார்க்க போறது இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவ் தலையங்கத்தோட போட்டுவீங்களா சில வேளை வியூஸ் போகும். இப்படி கணக்க நான் கேன்சர் சர்ஜரி இருக்கக்குள்ள எல்லாம் இவ்வளவோ ப்ரோக்ராம்கள் போய் சொன்னா அதுல யாருமே வர மாட்டாங்க. நாங்க போட்டோ போட்டு அல்லது எப்பவுமே கியூரேட்டிவை விட ப்ரிவென்டிவ் சைட் வந்து நல்ல நோய் வர முதல் தடுக்கிறது வந்து நல்ல.
இப்ப இந்த அடிப்படையில இயங்கி கொண்டிருந்த ஆட்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனும் இல்லைன்னா அதை விட்டுட்டு இருக்கணும். சரி, நான் பழையபடி இதுக்கு வரேன். டாக்டர்ஸ் கம்யூனிகேஷன் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன், இது ஒரு ஆர்ட், இது ஒரு கலை. அப்ப இதை ஆளுக்கு அது வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கு. ஆக்டிவ் இதுல அவர் சொல்றதை நான் காது கொடுத்தெல்லாம் கேட்க வேணும். இங்க பிரதானமா சொல்லப்படுறது அந்த நேரமின்மை என்று சொல்லப்படுறது உண்டு. நான் உங்களுக்கு அந்த விளக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். மற்ற சொல்லிங்கன்னா உங்களுக்கு போர்டுல என்ன வருத்தம் என்று சொல்லினம் இல்லைன்னு சொல்லுவீனம். அதற்கு நான் ஆல்ரெடி ஒரு பதில் சொல்லி இருக்கிறேன். அது எங்களோட எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியா. நாங்கள் இது இல்லை என்று ஷுவரா சொல்றோமே தவிர இதுதான் எடுத்தவன சொல்லலாம். அப்ப குறிப்பிட்ட வருத்தத்துக்கு நாங்கள் வரும் வரைக்கும் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி நாங்கள் செய்ய வேண்டும். பல இடங்கள்ல இதுகள் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. இதுக்குத்தான் இதை செய்யறோம், இதைத்தான் இதுக்கு செய்யறோம். அப்ப இங்க பிரதான கம்ப்ளைண்ட் வர்றது வெளியக நோயாளர், அதாவது ஓபிடிக்கு வந்துட்டு போறாங்களுக்கு. ஓபிடி அங்க ஜிபிக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துத்தான் போவினோம். இங்க அப்படி இல்லை, போற வழியில இருக்கா காட்டிட்டு போவோம்னு வருவினோம். வயசான ஆட்கள் கூட வருவினோம். அவர்களுக்கு உறவினர் எல்லாம் முழு பெரும் வெளிநாட்டுல இருப்பினோம். நாட்டு பிரச்சனை இல்லை. இங்க வயசான அம்மா அப்பா மட்டும்தான் இருப்பினோம். அவையோட பிள்ளைகள் கூட கதைக்கிற இல்லை. அப்ப அவை ஒரு 4-5 விஷயம் ஒரு ஆறுதல் வார்த்தைக்காக கதைக்கிறதுக்காக வந்துட்டு போயிடும். சிலர் நான் ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட், இங்க பலதரப்பட்ட பிரச்சனைகளோட வரையணும். நான் ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் அவை ஏதாவது சொல்லுவீனாப்பா, ஒரு ஒன்றோட ஒன்று சம்பந்தம் இங்க தொடங்கின நோ அப்படியே புதுக்கால நிக்குது என்ற மாதிரியான சில கம்ப்ளைண்டோட வருவீனும். சிலர் இருக்கணும், வரியாக்கள் இருக்கணும், ஒரு இன்சிஸ் பண்ணி எங்களை அட்மிஷன் போடுங்கோண்டு வைப்பினம். ஏனென்றா அங்க இங்க வைத்தியசாலைகள்ல இலவசமாக வழங்கப்படுற உணவு அப்படியான நோயாளர்கள் கூட இருக்கணும் இங்க. அப்ப இது நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில இப்ப இதை என்ன செய்யணும், இதை இங்க மட்டும்தான் இது நடக்குது என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாடொண்ட உருவாக்கி ஒட்டுமொத்தமா இந்த சுகாதாரத்துறையில இருக்கிற நம்பிக்கை உடைக்கப்பட்டதாவே நான் பாக்குறேன். அப்ப இங்க நாங்கள் ஒரு இந்த வரைக்கும் எனக்கு இது அபிவிருத்தி அடைஞ்சு முக்கியமான விடயம் டாக்டர் என்னன்னு சொன்னால், இந்த இவ்வளவு அவநம்பிக்கையில உருவாக்கி இங்க வடக்கு கிழக்குல இருக்க சுகாதார துறையில இருக்கிற நம்பிக்கையை உடைக்கிறதுக்கான ஒரு திட்டம் உண்டு ஏற்கனவே ஒரு மறைமுகமான இடத்தில் வகுக்கப்பட்டு விட்டது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஈழத்தமிழர்கள்ட்ட 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு மிஞ்சி இருந்தது அரசியல், நம்மளோட கல்வி மற்ற சுகாதாரத்துறை. இப்போ சுகாதாரத்துறையை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலே என்ன நடந்தாலும், இன்றைய எஃப்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் தேசங்களிலே இருந்து அனுப்பப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ், மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஒரு சரியான முறைக்கு சத்தியமூர்த்தி கொண்டு வந்திருக்கிறாருன்னு நாங்கள் கேள்விப்படுகின்றோம். சில பாசிட்டிவான நெகட்டிவான சைட்ஸ்கள் இருந்தாலும் பொதுவா வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய சில ஸ்கேனுகள் இதுகள் தேசிய வைத்தியசாலைகளை விட நல்ல தரமான தெற்குல இல்ல. அதைத்தான் சொல்லி நான் இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி போட்டு தான் உங்களை காய்ச்சி கொண்டிருக்கிறேன். தெற்குல கூட இல்ல. அப்ப இவற்றையெல்லாம் பார்த்துத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாடசாலை அபகரிச்சார்கள், அரசியல் கட்சிகளுக்குள் புகுந்து அரசியல் கட்சிகளுக்கு துண்டுண்டாக்குகிறார்கள். இப்ப சுகாதாரத்துறையிலும் கை வைப்பதற்காகத்தான் ஒரு சிலர் இப்படியான கவலைகரமான வேலைகள் செய்யப்படுகின்றது என்று மக்களின் கருத்து. நாங்களும் இதை வடிவ ஆராய்ச்சி கொண்டுதான் கதைக்கிறோம். அப்ப இது நாடு முழுக்க இருக்கிற இந்த சிஸ்டம். இப்ப இங்க ஓபிடி சிஸ்டம் இல்லாம போனா ஜிபி சிஸ்டம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துத்தான் வருவீங்க. சரிதானே? டவுனுக்கு வந்துட்டோம் என்று சொல்லி போட்டு வைத்தியசாலையில காட்டிட்டு போற ஆட்கள் கூட இருக்கணும். ஏன்னா பஸ் எடுத்து வேற இல்லாது இதை விட அப்ப இதுதான் நீங்க இருக்கக்கூடிய மற்றது. நான் சில அப்ப நீங்கள் ஃபாலோ அப்ப பற்றி எல்லாம் கதைச்சிருங்க. இப்போ இன்வார்ட்ல இருக்கிற பேஷண்ட டிஸ்சார்ஜ் பண்ணி விடைக்குள்ள அவரை கிளினிக்கு எடுக்கிறதா, கிளினிக்கு எடுக்கிற இல்லையா என்ற மாதிரி கேட்டகரிலாம் இருக்கு. அப்ப கிளினிக்கு எடுக்காத பேஷண்ட 2-3 ரிவ்யூ பண்ணி பார்ப்பினா அதற்கு பிறகு அவருக்கு தொடர தேவையில்லை விட்டுருவினோம். நாட்பட்ட நோய் உள்ளாக்கள் அப்படியான ஆக்களை என்ன செய்யணும், கிளினிக் எடுக்கணும். கிளினிக்ல 3 டாக்டர் தான் இருப்பார். 300 பேஷண்ட் வரும், 200 பேஷண்ட் வரும். 8ல இருந்து 12 மணி வரைக்கும் தான் அந்த கிளினிக் இருக்குது. இன்றைக்கு அவர் அவ்வளவு பேஷண்டையும் பார்த்து முடிக்க வேணும். இங்க சரி ஒரு பேஷண்ட்டுக்கு 15 நிமிஷம் அப்படி ஒதுக்கினா 16 பேஷண்ட் அல்லது 20 பேஷண்ட் தான் ஒரு வைத்தியர் பார்க்கலாம். 4 டாக்டரும் சேர்ந்து 120 அல்ல 100 பேஷண்ட் தான் பார்க்கலாம். மிச்சம் 200 பேஷண்ட் யார் பார்க்கறது? பார்க்க முடியாது. அப்ப அவர்கள் சொல்றதையும் ஒரு பக்கம் இருக்குது, மக்கள் தங்கட பக்கத்தை காது கொடுத்து கேட்கல என்றதும் இருக்கு. இவன் பக்கத்துல இந்த பிரச்சனையும் இருக்கு. இப்ப இதுக்குன்னு சொல்லுவாங்க, நடுவில் நின்று அங்காலையும் சொல்றாரு இங்காலையும் சொல்றேன். நான் பாசிட்டிவையும் சொல்றேன், நெகட்டிவையும் சொல்றேன். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவைகிட்ட இருந்து அந்த தகவல் எப்படி பெறலாம்ன்றது ஒரு ஸ்கில். விளங்குதா? ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்குறேன்டா, ஓகே 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 சொல்லுங்க, எல்லா கதையும் கேட்கல. சாதாரணமா சொல்றேனே, இப்ப நான் ஆபரேஷன் மயக்கிறதுக்கு முதல் பேஷண்ட்ட கேட்பேன், கடைசியா சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட்ட நீங்கள் என்று கேட்டா சாப்பிடவே இல்லைன்னு சொல்லுவேன்.
ம். இல்லையம்மா, நான் கேட்கறது உங்களுக்கு விளங்குதா? நீங்கள் கடைசியாக சாப்பிட்ட சாப்பாடை இத்தனை மணிக்கு எடுத்தீங்க, 6 மணி அதுக்கு மேல சாப்பிட்டுருக்கோம்னா, அதான் நீங்க நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்றேன்னு சொல்லி இப்படி ம். 4 தெரிஞ்ச உங்களுக்கு அப்படி இருக்கும். அதான், அதான். இப்படிதான் இப்படியான பதில் எல்லாம் வரும். அப்ப நான் என்ன செய்யணும்? அதுக்காக பேசல ம். சொல்றது விளங்குது. அப்ப ஆமா. ஏதோ ஒரு வழியில நான் அவருக்கு சொல்ல விளங்கப்படுத்தி அதை கேட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இருக்குது. ஆமா. அப்ப ஆளாளுக்கு அது வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தருடைய ஒரு ஒரு நோயாளியின் பக்கமும் இருக்குது, அவர்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, கல்வி அறிவு இருக்குது, அறியாமை இருக்குது. இப்படியான நிகழ்வுல சொல்ல மாட்டேன். அட இதுல இன்னும் ஒரு சென்சிட்டிவான அந்த தொடர்பாடல் ரீதியா பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு சென்சிட்டிவான விடயம் ஒன்று இருக்கிறேன். நான் டாக்டர் மனோட்டையும் அப்போது அதில் கேட்கல. அப்போ 2 பேருக்கும் பொதுவாக கேட்டுக்கிறேன். இப்போ இங்கே புலத்திலையும் இது பொருந்தும் நினைக்கிறேன். இந்த கல்ச்சரல் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதாவது கலாச்சார ரீதியாக, சமய ரீதியாக நம்ம இப்போ நாங்கள் இந்துக்கள் இருக்கிறோம், அது மாதிரி பௌத்தர்கள், இஸ்லாமியர்களுடைய கலை கலாச்சாரம் அவருடைய கலாச்சாரம் ஒரு வித்தியாசமானது. இஸ்லாமிய பெண்கள் வரும்பொழுது அவர்களோட என்ன மாதிரி அணுகிற ஒரு டாக்டர் என்ன மாதிரி அவையோட தொடர்பாடலை ஏற்படுத்த வேணும் என்றது ஒரு சலைஞான விஷயங்கள் என்ன அது இங்கேயும் கூட பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் சொல்லுங்க. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, எந்த ஒரு கட்டத்திலையும் பேஷண்ட்டுக்கு தான் பெனிஃபிட் கூட. அவர் தனக்கான வைத்தியரை தெரிகிறது வந்த மாதிரி அவர் தனக்கான சிகிச்சையை மறக்கிறதுக்கான உரிமையும் அவருக்கு இருக்கு. அப்ப நாங்கள் ஒரு கன்சென்ட் எடுக்கணும். ஒரு பேஷண்ட்டை தொடர்றா கூட நாங்கள் ஒரு கன்சென்ட் எடுத்தோம். பேஷண்ட் வந்துட்டு போட்டு பேஷண்ட்டை போய் தொடையிலாது, நான் உங்களை சோதிக்க போறேன், உங்களுக்கு சம்மதம், பேஷண்ட் சம்மதம் இல்லைன்னா நான் ரெக்கார்ட்ல எழுதுவேன், ஓகே இவர் இதுக்கு சம்மதிக்கவில்லை என்று சொல்லுவேன். உதாரணமா நேரவே சொல்லுவேன். இப்ப இந்த ஜெகோவாஸ் விட்னஸ் என்று சொல்லி ஒரு சபையாக்கள் இருக்கிறார், அவர்களுக்கு குருதி அல்லது குருதி சார்ந்த இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சில வேளை அவர்களுக்கு மாத சுயினங்கள் கணக்க போய் பிளட் போயிருக்கும், அல்லது ஒரு விபத்துல ரத்தம் போயிருந்தாலும், ஹீமோகுளோபின் குறைஞ்சு வந்திருந்தாலும் ரத்தம் ஏத்தணும் என்று சொன்னாலுமே அவர்கள் தங்களோட இதை சொல்லுவினா, இது நீங்கள் எங்களுக்கு ரத்தம் ஏற்றக்கூடாது கண்டா நாங்கள் தெளிவா அதை பதிவு செய்திருவோம். அங்க என்னோட நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நாங்கள் எங்களுக்கு பிஎஸ்டி என்ற ஒரு விஷயம் இருக்குன்னு தானே, ஸ்போர்ட்ஸுக்கு அந்த பிஎஸ்டி தான் போகும். அப்ப இத்தனை மணிக்கு இன்னும் இதே சொல்லி அவையிட்ட கையெழுத்தையும் வாங்கி அப்ப கல்ச்சுரல் இது இருக்கு. இஸ்லாமிய ஆக்கள் வருகிற மாதிரி இருந்தா நாங்கள் அவையிட்ட கேட்போம், உங்களை சோதிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கும்னா அவை இல்ல வேண்டாம்னு சொல்லி சொன்னா நாங்கள் ஓகே நாங்கள் உங்களை சோதிக்கலைன்றதுக்கான அந்த 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 சுதந்திரம் ஒண்ணு இங்க இருக்குது. வந்துட்டு நம்ம வெஸ்ட்ல மேற்குல என்ன மாதிரி என்ன மாதிரி அணுகுறீங்க நீங்க? இல்ல அதே பிரச்சனை இங்கே இருந்தது. ஆரம்ப காலத்துல இங்க வந்து இஸ்லாமிய பெண்மணிகள் வரும் பொழுது ஆண் வைத்தியர்கள் சோதிக்கிறது கொஞ்சம் தயக்கப்பட்டவர்கள். தற்பொழுது அது ஒரு மாதிரி ஒத்துக்கொள்கிறார்கள். இப்பொழுது அந்த நேரம் ஆரம்ப காலத்துல அநேகமான பெண் வைத்தியர்களால் பெண் நோயாளி சோதிக்கிற காலம் இருந்தது. அது இப்ப மிகவும் குறைந்திருக்கிறது. நான் என்ன ஒரு விஷயம் சொல்லுவோன்னு இவருக்கு, இந்த இங்க வந்து தாதிமார்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லையோ இல்லாட்டி இந்த கவுன்சில்லயோ வந்து தாதிமார்கள் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கணும். ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒன்று நாங்கள் ஆஸ்பத்திரியில் ஒரு கேன்சர் டயக்னோசிஸ் ஒன்று எடுத்து சொல்லி கொடுத்தால் அதை பற்றி அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வந்து அந்த தாதிமார்கள் அவற்றை வீட்டை போய் அவர்களுக்கு தேவையான கேள்விகள் பதில்களுக்கு ஆன்சர் சொல்லுவார்கள். அப்ப அது ஒரு அமைதியா இடத்துல போய் விளங்கப்படுத்துறேன்னு ஈஸியா இருக்கும். அப்படியான ஒரு கட்டமைப்பை நாங்கள் ஏன் உருவாக்கக்கூடாது? எங்கட தாதிமாரை படிக்கிறது மேலிடத்துக்கு படிக்க வைத்து அந்த தாதிமார்கள் வந்து ஒப்பிடிக்கு வர பேஷண்ட் கடைசியாக கதைச்சு விடுறது என்ற வைத்தியர்கிட்ட நேரம் இல்லை. அப்ப வைத்தியர்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு ஒன்று எழுதுவார்கள். அதில் எழுதியிருக்கிறத தனது பாசையில விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு தாதிமாரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தால் வைத்தியருக்கு நேரத்தை மிச்சம் பிடிக்கலாம், அந்த பேஷண்ட்டும் ஒரு மன நிம்மதியோடு வீடு இருக்கலாம். டாக்டர்மா இந்த சிஸ்டம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்த காலத்திலேயே அந்த ஊர்ல இருக்க மிட் வைஃப் சொல்லி ஒவ்வொரு வீடுகளுக்கும் மிட்வைஃப் இருக்கணும். இப்ப அதாவது எங்களை பெரிஃபரல் இருக்கிற மிட்வைஃப் வந்து அவை மகப்பேறு சார்ந்த அந்த இந்த மாதிரி கிளினிக்குகளை நடத்துறது, மகப்பேறு அட்வைஸ், பாலூட்டும் தாய்மாருக்கு சுகவனிதையர் கிளினிக் என்று சொல்லி நடக்கிறது. அப்படியான விஷயங்கள் சிலது போய் கொண்டிருக்குது. பெரிய ஆஸ்பத்திரிகள்ல வந்து சில நர்சஸ வந்து அந்தந்த யூனிட்டாக அப்பாயின்ட் பண்ணுவீங்க. நீங்கள் இதுல ஹெல்த் எஜுகேஷன் ப்ரொமோஷனுக்காக அப்படியானது சிலதுகளை ஒரு ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்கள்ல அது செய்து கொண்டுதான் இருக்கணும். அது எஃபெக்டிவா இருக்கா இல்லையா, இது எல்லாருக்கும் போய் சேருதா என்ற விஷயங்கள் வந்து எங்கட மக்கள்லாம் இருக்குது. என்னன்னு சொல்லிச்சுன்னா மக்கள் ஒரு புத்திமதி சொல்ல வர்றேன்னு சொல்லிச்சுன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வர்றேன்னா இங்க யாருமே கேட்க மாட்டேன். ஆரம்பத்துல ஒரே ஒரு டிவில மட்டும் ஒருத்தண்ட வீட்டு சண்டையை கேட்டு கொண்டு வந்த சாணம் இன்றைக்கு யூடியூப்ல வீட்டுக்கு ஒவ்வொரு சண்டை அல்லது ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் நோக்கிதான் சொசைட்டி போய் கொண்டிருக்குது. அப்ப புத்தி சொல்றவனை வந்து அம்மன தேசத்துல கோமனங்கன்றோன் பைத்தியாருன்ற மாதிரி இவனோட சம்பந்தம் இல்லை. நீங்கள் உங்களோட வீடுகள்ல டிவி இருந்தாலும் எத்தனை பேர் மருத்துவம் சார்ந்த நிகழ்ச்சி அல்லது ஒரு
மண் சார்ந்த நிகழ்ச்சி, விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்கன்னா இல்ல. இல்ல. தைப்பொங்கலுக்கும் வருஷப்பிறப்புக்கும் நடிகனும் வந்து காய்க்கிறது தான் பாக்கும் ஜனம். அப்ப அந்த மீடியாக்களும் வந்து அந்த டிஆர்பி இந்த விஷயத்துக்காக இப்ப ஒவ்வொரு வானொலிகளையும் ஒவ்வொரு தொலைக்காட்சிகளையும் நலந்தானா சுகநேரம் அப்படி இப்படின்னு ஒரு வைத்தியரை கூப்பிட்டு வச்சு போதுமான அளவுக்கு அந்த எடிகேட் பண்ணி கொண்டு இருக்க அதை எத்தனை பேர் பாக்குறான், டிஆர்பி வராது. அப்ப உடனே என்ன செய்யணும், அவை நிகழ்ச்சியும் மாத்தினும். அப்படி போய்கொண்டிருக்காங்க. என்ன மட்டும் கேட்க வேணும் இருக்கிற என்னென்றால் இந்த மொபைல் கிளினிக்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அந்த மொபைல் கிளினிக் என்னென்றால் எங்களோட மக்கள் வந்து தூர இடத்துல இருக்கிறேன் வந்து போறதெல்லாம் வசதிகள் குறைவு. முந்தைய ஒரு காலத்துல நான் கேள்விப்பட்டா அந்த டயலைஸ் பண்றதுக்கு பேஷண்ட்டுக்கு வீட்டை போய் செய்யறதுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும்னு முந்தி கதைத்தவர்கள். எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் மொபைல் கிளினிக் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கோ இல்லாட்டி கேன்சர் பேஷண்ட்டுக்கோ சிறுநீரத்தால் ஏற்பட்ட பேஷண்ட்டுக்கு மொபைல் கிளினிக் ஏற்படுத்தினால் உங்களுக்கு ஓபிடிக்கு வர அளவு குறையும், நீங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். அப்படியாவது வேறு திட்டங்களை செய்யறது நல்ல. அதுக்கான ஆளணிகள் உண்டு. ஆனா நான் சொல்றேன், நான் இந்த ஆம்புலன்ஸ் இருக்கிறீங்க 1990 சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் சிஸ்டம் வந்து யாரையும் ரீச் பண்ணக்கூடியதா இருக்கு. சில வேளை அந்த கால் கதை கேட்க பிரச்சனை வருது, கன பேருக்கு ஆஸ்பத்திரிக்கு வர ஆம்புலன்ஸ் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் மொபைல் கிளினிக் சிலதுக்கு மட்டும்தான் நடக்குது. ஆனா இப்ப கிளிநொச்சியை பொறுத்த மட்டும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, அந்த என் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய வயசான ஆட்களுக்கு வீடு தேடியே டீம் போகுது. வீடு தேடியே டீம் போய் அவர்களுக்கான கேல்குலேட்டர் மாத்துறதுல இருந்து என்ஜி டியூப் மாத்துறதுல இருந்து அவர்களுக்கான சர்வீஸ் அது ஒரு வரவேற்கத்தக்க. நீங்க முகநூல்ல பார்த்தாலும் தெரியும், அதுல ஆர்டிஹெச்எஸும் இருக்கிறார் இதுல. அப்படி சிலர் தங்கட முயற்சிகளால வரவேற்பு இப்ப ஒன்று புலம்பெயராக்கள் ஒன்று செய்ய வேணும்னு சொல்லி சொன்னா, இப்ப இதுக்கு ஆளணி வந்து பெரிய ஒரு பிரச்சனை. இதுக்கான சுகாதார தொண்டர்களை சரிதானே, அப்ப சுகாதார தொண்டர்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கும். சுகாதார தொண்டர்களை செய்ய வேணும். இப்ப ஆம்புலன்ஸுக்கு எடுத்திருக்கீங்கன்னா அந்த டிரைவருக்கும் அந்த ஆம்புலன்ஸ்ல வாரவருக்கும் வந்து அந்த முதலுதவிகள் எல்லாம் நல்லா பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் செய்வீங்க. அப்படியா கொஞ்சம் பேருக்கு எடுத்தா வேலை வாய்ப்பும் நல்லா அமையும். இந்த சுகாதாரத்துறையும் நல்ல மக்களிடத்திலேயே கொண்டே செய்யலாம். அரசு துறையில இருக்கிறாக்க கொண்டு போய் செய்யலாம். அப்படி அரசு துறையில இருக்கிறாக்களை வச்சு கொண்டே செய்யறாங்கன்னு சரியான லிமிடேஷன். வாகனங்கள் இருக்காது, அவைக்கான சம்பளங்கள் இந்த பிரச்சனையில எல்லாம் இருக்க எத்தனையோ பிள்ளைகள், நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் தொண்டர்களா வேலை செய்யுதுகள். அதுக்கு அந்தந்த யூனிட்ல இருக்கிறார்கள் சம்பளம் ஒன்று கொடுக்கணுமே தவிர மற்றபடி அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. அவர்கள் நாளைக்கு தங்களுக்கு ஒரு அரசாங்க நியமனம் கிடைக்கும் என்ற அடிப்படையில கிளம்ப வேலை செய்யணும். இப்ப யாராவது ஏதாவது செய்யணும்னா ஹெல்த்துக்கு அப்படித்தான் செய்யும். நல்லது நல்லது டாக்டர், நிறைவு செய்யற நேரம் வந்துட்டுது. சுருக்கமாக 2 பேருக்கும் ஒரு நிமிஷத்துல நீங்கள் உங்களை கருத்துக்களை சமரைஸ் பண்ணுங்க. இதுல நான் இந்த தலைப்பு வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு எப்படி போனதுன்றதுல கொஞ்சத்தை விட்டு வந்திருக்கிறோம் நினைக்கிறேன். அதுல 2 விஷயம் சொல்ல வேணும். என்னன்னா, இது சரியான சவாலா இருக்குது. இப்ப நான் ஒரு முந்த நாளுக்கு ஒரு பேஷண்ட பார்க்க போய்க்குள்ள அவர்களுக்கு சத்திர சிகிச்சைக்கான கையெழுத்து வச்சிருக்கிறா. அப்ப எங்களுக்கு ப்ரீ ஆபரேட்டிவ் அசஸ்மெண்ட் எனக்கு அனுப்பப்படுது பேஷண்ட. நான் அதை பார்க்க போய்க்குள்ள கேட்கிறேன், நம்ம உங்களுக்கு எனக்கு ஒரு ஆபரேஷன் தேவையில்லை, இந்த ஆஸ்பத்திரியில எனக்கு ஒரு ஆபரேஷனும் தேவையில்லை, நானும் இலவசமா காட்டிட்டு போதான் வந்தேன். அவக்கு அந்த நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம். இப்ப நான் என்ன அப்ப இப்படியான ஒரு மனநிலைக்கு பேஷண்ட் போயிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரி ஏண்டா கொள்ளுவாங்க, ஆஸ்பத்திரி ஏண்டா கவனம் இல்ல, இப்ப இது செய்துட்டாங்க அது செய்தாங்க. சில மருத்துவ தவறுகள் நடக்கிறத ஊதி பெருப்பிச்சதால சாதாரண மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட போறாங்க. காசு இல்லாம பிரைவேட்ல போய் எங்கேயாவது செய்து கொண்டு போக போறாங்க. 2வது விஷயம், வைத்தியர்கள் இப்ப ஒரு கேணியாவோ அல்லது வெரிகோஸ் ஏதாவது ஒரு ஆபரேஷனுக்கு போயிருக்கு, எந்த ஒரு ப்ரொசீஜர்லையும் வந்து மரணம் வந்து நிகழலாம். ஆனா நீங்க கேணி ஆபரேஷனுக்கு வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆபரேஷன் செய்யல நீ இறக்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குமெண்டா நீங்க அந்த ஆபரேஷனை செய்வீங்களான்னா இல்ல. அப்ப நாங்கள் உங்களுக்கு ப்ளீடிங் இன்ஃபெக்ஷன் இதில் இருக்கும். இது ஒரு சரியான அரிதாத்தான் இப்படி பிரச்சனை வரும். ஆனா கனவேஷனுக்கு செய்து இருக்கிறோம், அப்படி ஒரு பிரச்சனை வரும். இப்ப நான் என்ன சொல்ல வேண்டிய தேவை இருக்கு, இது செய்யக்குள்ள உனக்கு மரணம் வந்தாலும் வரலாம் என்று நேரடியா சொல்ல வேண்டிய ஒரு இல்லாம. இல்லாட்டி நாளைக்கு என்ன செய்வீங்க, நீங்க என்னையும் முடிஞ்ச யூடியூப்ல போட்டு வச்சு ஆபரேஷனுக்கு வந்தவரை சாவான்னு சொல்லியிருந்தா நான் ஆபரேஷன் செய்து இருக்க மாட்டேன். சில பேட்டிகளை பார்க்க வேண்டி கிடக்கா. ஒரு ஆள் சொல்றார் இந்த ஆபரேஷன் செய்ய வழி கிடைக்குள்ள சாவான்னு சொல்லியிருந்தா நாங்க ஆபரேஷனே செய்திருக்க மாட்டோம். அப்ப நீ அப்படித்தான் எல்லாரும் வைத்தியர்கள் சொல்ல போயிடும். ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன் வந்து, நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப ஆபரேஷன் ஓடுறாங்கன்ற மாதிரி ஆஸ்பத்திரிக்கு சனம் வருது இல்லை என்றால், இது கொரோனா காலத்துல இந்தியால வளர்ச்சியடைந்த நாடுகளில் நடந்ததை கொரோனா வந்தோடனே சனம் ஆஸ்பத்திரி போக பயப்பட்டதுன்னு சொன்னா அங்க முடிச்சு போட்டு தான் வெளியில பிரேதமா தானே அனுப்புவாங்களே. இது நடந்தது இல்லையா டாக்டர்? வேணும். ஆமா ஆமா ஆமா. இல்ல அப்ப அதுதான் சொல்றேன். என்னண்டா, நீங்க ஆக பயப்படுத்தி இது வந்தா ஓகே நானும் என்னுடைய வேலையை செய்கிறேன்,
நீங்க கன்சென்ட் எடுக்கக்குள்ள பேஷண்ட் இருந்து கன்சென்ட் எடுக்க பேஷண்ட் சொல்ல அப்புறம் ஓகே இதுதான் உனக்கு செய்ய போற ஆபரேஷன், இந்த ஆபரேஷன்ல உனக்கு ரத்தப்பெருக்கு இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், மரணமும் வரலாம் என்ற ஒரு வசனத்தை நான் நேரடியா சொல்லக்குள்ள பேஷண்ட் நீ சிம்பிள் ஆபரேஷன் செய்யாம போ. அது யாருக்கு பாதிப்பு? நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து நாங்கள் செய்ய வேண்டிய தொண்டு வந்து பிரிமியர் ஹெல்த் கேரை கட்டி எழுப்புறது, மொபைல் கிளினிக்கை கட்டி எழுப்பியும் எமது விழிப்புணர்வை மக்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலம் நாங்கள் நோய்களை வராம கட்டுப்படுத்துவோம். அதான் எங்களுடைய ப்ரிவென்டிங் மெடிசின். அதை செய்தால்தான் எங்களோட ஹாஸ்பிட்டல் வழியா ஆக்கள் கூடாம இருக்கும், எங்களை வைத்தியருக்கும் தொழில் கூட வேலைப்பழு குறைவா இருக்கும். இதை கட்டி எழுப்பாட்டி எங்களோட எதிர்காலத்துல வந்து நீங்க இதை மாதிரி இன்னும் பேஷண்ட் நோயாளியா எதிர்பார்க்க போறீங்க. அப்ப இதை எப்படி செய்யறது? கட்டாயம் எவ்வளவு சீக்கிரமா பிரிமியர் ஹெல்த் கேரை கட்டி எழுப்பி, மொபைல் கிளினிக்கை கட்டி எழுப்பி, தொண்டர்களை சேர்த்து அவர்களுக்கு தேவையான பணக்க உதவிகளை செய்து கட்டி எழுப்புறதுக்கு எல்லாரும் ஒத்து வந்தா தான் இதை செய்யலாம். இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து உத்து நோட்டு பார்த்து இதை எப்படி செய்யலாம்னு எல்லாரும் அறிந்து செய்ய வேணும். இதுதான் முக்கியம். இதுல டாக்டர் உதயசீலன் ஒரு கேள்வி வந்து, நீங்கள் போன வருஷம் நல்லூர் திருவிழாவுக்கு போனீங்களோ தெரியல. அந்த நல்லூர் திருவிழா நடந்த 25 நாட்களும் வந்து ஒரு டெல்டொண்டு கூடாரம் ஒன்று அமைத்து அந்த சுகாதார விழிப்புணர்வு என்று ஒரு இதொன்று நடந்ததா கேள்விப்பட்டேன். அந்த முன்னோடி முதலாவது நான் தான். நீங்கள் டாக்டர் சுரேந்திரகுமார் என்று சொல்லி டீனிட்ட கேட்டா தெரியும். 2006-2007 நான் மருத்துவ கூட மாணவன் ஆயிருக்கேன். கடைசி 5 நாளில் இந்த சுகாதார விழிப்புணர்வு என்று சொல்லி கொண்ட பேனர் பண்ணி தொடங்கினதுல முன்னோடியும் நான் தான். நான் மருத்துவ மாணவனா இருக்கே அந்த வேலையை தொடங்கி இருக்கிறேன். அப்ப அந்த நேரம் எனக்கு 2008ஆம் ஆண்டு ஒரு 40,000 ரூபாய் பிஓசி ஒரு ஸ்பான்சர் பண்ணினது. அதை வச்சு அந்த நேரம் பேனர்களை ரெடி பண்ணினதுல இருந்து அது இன்றைக்கு தொடர்ச்சியா நடந்து போய் கொண்டு இருக்குது. ஆனா சில வந்த ஸ்டோலுக்கு வராது. அங்கால வேற ஏதாவது ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குதுன்னு அதுக்கு போயிடும். இப்ப கடைசியா டாக்டர் மனோகரன் அதே விஷயத்த வரும். சுகாதாரத்துறை சார்ந்து நீங்கள் ஏதாவது என்னன்னு சொன்னா இங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கட்டி எந்த வேலையும் நடக்க போறது இல்ல. ப்ரிவென்டிவ் சைட்டை டெவலப் பண்ண வேணும். இந்த மொபைல் கிளினிக்குகளை வீடு தேடி அந்த சேவைகளை கொண்டு போறதுக்கான சுகாதார தொண்டர்கள் ஆளணிகளை உள்வாங்கி அங்கங்க இருக்கக்கூடிய அமைப்புகளோட சேர்ந்து செய்யறது கலாபரேஷன் தான். இங்க தனியா செய்யறன்றதை விட கலாபரேஷன் பண்ணி செய்யக்குள்ள அதுல கணக்க வைத்தியர்கள் தங்களை தொண்டர்களா கொண்டு வருவினோம். உதாரணமா நானே வருவேன், இப்படி கனவேல் வருவினோம். அப்ப அது ஒரு வினைத்திறனான ஒரு சமூகத்தையும் ஒரு வினைத்திறனான மருத்துவ சேவையும் கொடுக்குமே தவிர உணர்ச்சி வசப்பட்டு நான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அடிப்படை இங்க எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு தொகையான பணம் தேவைப்படும்ன்றதை யோசிச்சு பாருங்க. அது என்ன மாதிரி போகுதுன்றதை யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க டாக்டர் உதயசீலன் சொன்னபடி பார்த்தாலும் இப்ப நாங்கள் இப்ப இந்த அர்ஜுனாவினுடைய இந்த பிரச்சனைக்கு பிறகு வந்து நாங்கள் வைத்தியர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையிலே ஒரு நம்பகத்தன்மையை நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. அதற்கு அதான் ஃபுல்லா சிதறடிக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பகத்தன்மையும் அந்த அந்த கம்யூனிகேஷன் சொல்றேன் தொடர்பாளர்களையும் நாங்கள் ஊக்குவிக்க வேண்டியது. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற குலத்தில் உள்ள வைத்தியர்களோ செயற்பாட்டாளர்களோ அமைப்புகளும் தாயகத்தில் இருக்கின்ற வைத்தியர்கள் செயற்பாட்டாளர்கள் சிவில் அமைப்புகள் இதற்கான வழிவகையை நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களுக்கு இதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருடைய கடமை. இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு மிக ஆரோக்கியமான விடயங்களை கதைத்திருக்கின்றோம். நாங்கள் எடுத்த நேரத்தை விட கூட கதைச்சிருக்கின்றோம். நிச்சயம் பிரயோசனமான விடயத்துக்காகத்தான் நாங்கள் இந்த நேரத்தை எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இருவருக்கும் எனது மனமார்ந்த தமிழ் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.